Realty's Nature's Enclave, Coastal Heaven theme-based resort villa plots, ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஏற்கனவே வாங்கிய வாக்கு சதவீதத்தை விட அல்லது எண்ணிக்கையை விட குறைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது மோடியின் மீதான பாஜகவின் மீதான அபிமானம் குறைந்திருக்கிறதுனுடைய வெளிப்பாடு தான் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது. உங்களுடைய பார்வை என்ன? அதனால் 4வது 5வது 6வது 7வது கட்ட பரப்புரலை இப்பொழுது கூட நீங்கள் எடுத்து வைத்து பாருங்கள். உண்மைதான். அவற்றில் தான் அந்த பதற்றம் தெரியும். வேண்டுமென்றே இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை அவர் எடுக்கிறார். நீங்கள் மேடை ஏறி ஒருவரை பறைசாற்றிய நபர் இஸ்லாமிய சிறுபான்மை மக்களுக்கு எதிராக செல்லும் இடமெல்லாம் பரப்புரை மேற்கொள்றது உங்களுக்கே முரணா இருக்கும் இல்லையா? அதனால் தான் நான் கொடுத்த முதல் நேர்காணலிலேயே மோடிக்கு எதிரான இந்த கருத்துக்களை நான் பதிவு செய்திருக்கிறேன். தன்னை ஒரு அவதார புருஷன் போல மோடி எப்பொழுது சித்தரித்துக் கொள்ளும்? கடவுளின் அவதாரம்னு சொன்ன நீங்கள் அவதார புருஷன் என்பது போல உங்களுக்குள் ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்கி கொண்டீர்கள். அதனால் அது இருக்கக்கூடாது. அவருக்கான நிலைப்பாட்டை அவர் உணர வேண்டும் என்பதற்கு வாக்காளன் கொடுத்திருக்கிற தீர்ப்பு இது. அவருடைய பரப்புரைகள் தான் அவருடைய பிம்பம் ஓரளவு சரிவதற்கு முதற் காரணம். ஒரு சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்த ஒரு கட்சியோடு சிறப்பு அந்தஸ்து கேட்கக்கூடிய மாநில கட்சிகளின் ஆதரவோடு தான் இன்னைக்கு மோடி நிற்க முடியுது. சரி, சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்த கட்சியோடு சிறப்பு அந்தஸ்தை வேண்டுகிற இந்த 2 கட்சிகளும் ஏன் தேர்தலில் கூட்டணி வைத்தன? அதுவே சந்தர்ப்பவாதம் தானே. அதுதான் சந்தர்ப்பவாதிகளோட இப்ப பிஜேபி இருக்கு. இந்திய அரசியலே சந்தர்ப்பவாத அரசியல் தான். ஸ்டாலின் அவர்கள் இது திராவிட மண், இது பெரியார் மண் என்று திரும்ப திரும்ப சொல்கிறாரே. இவர் வாங்கிய வாக்கு என்ன? 26.4 விழுக்காடு, 26.7 விழுக்காடு தானே. இது எப்படி திராவிட மண் ஆகும்? இது தேசிய மண், இல்லை என்றால் தமிழ் மண். பெரியார் உயிரோடு இருந்த வரை விடுதலை பத்திரிகை மேலே போட்டிருப்பான், தமிழ்நாடு தமிழருக்கே. 46.7 என்றால் நீங்கள் அதுக்கடுத்து வாங்க 53.3 வாக்குகள் உங்களுக்கு எதிராக வந்திருக்கு. சதறி இருக்குல்ல. அதை தான் நான் சொல்ல வர்றது. அருள்மொழி, இன்றைக்கு நீங்கள் எழுதி குறித்து வச்சுங்க. 2026 தமிழ்நாட்டில் நடக்க போவது ஒரு கூட்டணி அரசு தானே தவிர வேறு எந்த ஒற்றை கட்சி ஆட்சியும் கிடையாது. அண்ணாமலை என் வீட்டிற்கு வந்து என்னை சந்தித்து பேசிய பொழுது நான் தெளிவாக சொன்னேன், 2024 நாம் இந்த அதிமுக கூட்டணியோடு இருப்போம். நீங்க சொன்னீங்க இருக்கணும். முழுக்க முழுக்க இந்த தமிழகமே தன் கைக்குள்ளே இருக்கிறது என்ற நிலையிலிருந்து அவர்கள் மறுவாசிப்புக்கு போயிருப்பார்கள். அண்ணாமலை ஒரு தெளிவான முடிவில் இருந்தார்ல, திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு கூட்டணி நான் அமைக்கணுங்க, திராவிட கட்சிகள் இல்லாம இருக்கணும், நீங்க சொன்ன கொள்கை தான் அவர் நடந்தாரு. அதை தான் நான் சொல்ல வரேன். நான் சொன்ன கொள்கை தான் எப்பொழுதுமே. இன்னைக்கு நீங்களும் சொல்றீங்களா? 1.5 மணி நேரம் எடப்பாடி பழனிசாமி 90 நிமிடங்கள் எடப்பாடியோடு நான் உட்கார்ந்து கொண்டு பேசினேன். நான் எல்லாவற்றையும் சொன்னேன். உங்கள் மீது ஒரு மதிப்பு கூடணும்னு நினச்சா நீ ஒன்று செய். என்னையாக மதுவிலக்கு கொண்டு வா. இன்னைக்கு சீரழிஞ்சு கிடக்கிறது அதனால தான். நீங்கள் கருணாநிதி மதுவிலக்கை ரத்து செய்தார், எடப்பாடி மதுவிலக்கை பூரணமாக கொண்டு வந்தார். வரலாறு பேசு. நான் தெளிவாக சொல்றேன், இதுவே ஜாதி கூட்டணி தானே. நீங்க பிஜேபி அமைத்த கூட்டணியில ஒரு முகமா நீங்க நிறுத்தி பாரிவேந்தர் இருக்காங்க, ஏசிஎஸ் இருக்காங்க, தேவநாதன் யாதவ், அப்புறம் ஜான் பாண்டியன், இவங்க எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட சமூகம், அந்த சமூகத்தின் பிரதிநிதிகள் அவர்கள். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெரிதினும் பெரிதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய பெரிதினும் பெரிதுகள் நிகழ்ச்சிக்கு நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கிறார் காமராஜர் மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய திரு தமிழருவி மணியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் அருள்மொழி. எப்படி இருக்கீங்க?
நலமாக இருக்கேன். மிக்க மகிழ்ச்சி சந்திச்சதில். ஆரோக்கியமான கேள்விகளை பரபரப்புக்கு இல்லாமல் கேட்கக்கூடிய மனிதர் நீங்கள். அதனால் உங்களுக்கு பேட்டி தருவதில் எனக்கு மகிழ்ச்சி தான். மிக்க நன்றி, மிக்க நன்றி. அந்த அடிப்படையில் தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு உங்களுடைய வழக்கமான களப்பணி செயல்பாடுகள் அப்படிங்கிறது துவங்கியிருக்கிறத பார்க்க முடிகிறது. தமிழருவி தர்பார் அப்படிங்கிற ஒரு ஊடகத்தை துவங்கி இருக்கிறீங்க. அதுக்கு முதல்ல மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. என்ன காரணத்திற்காக இப்போது அந்த சமூக வலைதள பக்கத்துலேயும் உங்களுடைய குரல் ஒலிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தனியாக துவங்கி இருக்கிறீங்க? என்ன காரணம்? காரணங்கள் 2 தான். ஒன்று, மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் அனைத்துமே ஆளுங்கட்சியினுடைய சார்புத்தன்மையோடு செயற்பட தொடங்கிவிட்டன. அவற்றை பற்றி நான் ஒரு விமர்சனம் எதையும் வைக்க விரும்பவில்லை. ஏதோ ஒரு காரணம் கருதி ஏறக்குறைய எல்லா சமூக மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களும் ஆட்சி நாற்காலியில் அமர்ந்திருப்பவர்களுக்கு அனுசரணையாகத்தான் இருப்பது என்று முடிவெடுத்து விட்டார்கள். தப்பித்தவரை அவர்கள் ஒரு நேர்காணலுக்கு அழைத்தாலும் கூட அவர்கள் உள்மனதில் எந்த சாய்வு தன்மையை வைத்திருக்கிறார்களோ அதற்கேற்றாற் போல பதில்களை நம்மிடம் எதிர்பார்ப்பார்கள். அந்த பதில் வரவில்லை என்றால் நீங்கள் நியாயமான செய்திகளை சொல்லி கொண்டு வரும்பொழுது உங்களை திசை திருப்புவார்கள், எரிச்சல் ஊட்டுவார்கள். இவற்றையெல்லாம் நான் பல்லாண்டு காலம் பார்த்துவிட்டு வந்தவன் தான். சமூக ஊடகங்கள் அவைதான் இன்றைக்கு வலிமையாக இயங்கி கொண்டிருக்கின்றன. பெருவாரியான மக்கள் சமூக ஊடகங்களின் பக்கம் திரும்பிவிட்டார்கள். அரசினுடைய தவறுகள், அது மத்தியிலாகட்டும் மாநிலத்திலாகட்டும், அந்த தவறுகளை தருகண்ணாண்மையோடு வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் உள்ளவர்கள் தான் இருக்கிறார்கள். அதனால்தான் நம்முடைய இயக்கம் மக்களிடம் பெரிதாக சென்று சேர வேண்டும். அது ஒரு பக்கம். நம்முடைய கருத்துக்கள் முழுமையாக மக்களிடம் போய் சேர வேண்டும். இப்பொழுது ஒரு சமூக ஊடகங்களிலேயே பலர் என்னை அன்றாடம் பேட்டி எடுக்கிறார்கள். இப்பொழுது மாலையிலும் ஒருவர் தொடர்ந்து கொடுக்குறாங்க. அவர்கள் என்ன செய்வார்கள்? நேரம் கருதியோ அல்லது குறிப்பிட்ட காரணங்களுக்காகவோ சிலவற்றை வெட்டியும் சிலவற்றை சிதைத்தும் தான் அவர்கள் கொண்டு போகிறார்கள். நான் ஒரு 20 இப்பொழுது சொல்வது என்ன தெரியுமா? ஐயா, பார்வையாளர்கள் ஒரு 20 நிமிடத்திற்கு மேல் பொறுமையாக எதையும் பார்ப்பதில்லை. அதனால் நாம் ஒவ்வொன்றும் 20 நிமிடமாக வெட்டி போடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்படி அதையெல்லாம் யோசிக்கலை. பார்வையாளர்களிடம் விழிப்புணர்வை உருவாக்குவது தான் என் வேலை. இல்லை, உங்களுடைய 1 மணி நேரம் காணொலியுமே பார்க்குறவங்க இருக்க தானே செய்கிறாங்க. லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அதனால் இதில் எந்த சிதைவும் இல்லாமல் முழுமையாக சொல்வது. இப்பொழுது ஒன்று, இன்றைக்கு நீங்கள் பெருவாரியாக என் முன்னால் நிற்கிற பொழுது, கேள்வியை தொடுக்கிற பொழுது, இந்த மோடியினுடைய ஆட்சி, கூட்டணி ஆட்சி, இது 5 ஆண்டு காலம் நீடிக்குமா என்று நீங்கள் ஒரு கேள்வி வைக்கிறீர்கள், தொடர்ந்து வைக்கிறீர்கள். நான் என்ன சொல்கிறேன்? 1977 தான் முதன்முறையாக காங்கிரஸ் கட்சியை வீழ்த்திவிட்டு ஒரு கூட்டணி ஆட்சி ஜனதா கட்சியின் பெயரால் மொரார்ஜி தேசாய் தலைமையில் உருவானது. அது ஏன் மிக குறைந்த காலம் இருந்தது? எதனால் அது சரிந்தது? அது வீழ்வதற்கு யார் யார் காரணங்கள்? அன்று தொடங்கி 2014 மோடி வருகிற வரையில் எத்தனை கூட்டணி கட்சிகளுடைய ஆட்சிகள் நடந்திருக்கின்றன? அவையெல்லாம் எப்படி விழுந்திருக்கின்றன? அவற்றால் இந்த தேசத்தினுடைய பொருளாதாரம், சமூகம் சார்ந்த வளர்ச்சிகள் எப்படி தடைப்பட்டிருக்கின்றன? இவற்றையெல்லாம் நான் விரிவாக இன்றைய இளைய தலைமுறைக்கு விளக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அவற்றையெல்லாம் பொறுமையாக கேட்பதற்கு இன்றைய சமூக ஊடகங்கள் இல்லை. ஒரு டிஆர்பி ரேட்டிங், ஏனென்றால் காம்படிட்டிவ் வேர்ல்டு இது, ஒருவர் மீறுவது என்ற நிலையில் இருப்பதால் நாம் அமைதியாக பொறுமையாக மக்களுக்கு விளக்கங்களை கொடுப்பது, 1 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் சொன்னாலும் கேட்க காது உடையவர்களுக்காக தொடங்கப்பட்டது தான் தமிழருவி தர்பார். நிச்சயமாக தமிழர் தர்பார் தொடர்ந்து மக்களை பண்படுத்தட்டும். அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. முக்கியமாக நம்ம களத்துக்கு வந்துடலாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கு இந்திய அளவில் பிரதமர் மோடி அவர்கள் 3வது முறையாக பதவியேற்றிருக்கிறார். இந்திய மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாட்டினுடைய 3வது பிரதமராக பண்டித ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகாக மோடி பதவியேற்றது மிகப்பெரிய ஒரு வரவேற்க தகுந்த விஷயமாக பார்க்கப்பட்டாலும், ஏற்கனவே வாங்கிய வாக்கு சதவீதத்தை விட அல்லது எண்ணிக்கையை விட குறைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது மோடியின் மீதான பாஜகவின் மீதான அபிமானம் குறைந்திருக்கிறதுனுடைய வெளிப்பாடு தான் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது. உங்களுடைய பார்வை என்ன? மோடியின் மீதான அபிமானமோ பாஜகவின் மீதான அபிமானமோ குறைந்திருக்கிறது என்பதை விட
மோடிக்கு எதிரான அச்ச உணர்வும் பாஜகவுக்கு எதிரான அச்ச உணர்வும் கூடியிருக்கிறது என்பதுதான் இந்த தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்துகிற மிக முக்கியமான செய்தி. அதற்கு காரணங்கள் இல்லாமல் இல்லை. மோடி 400 என்று ஒரு புதிய கோஷத்தை எழுப்பினார். மோடி 400 நாடாளுமன்ற தொகுதிகளை இந்த முறை நாம் கைப்பற்றியாக வேண்டும் என்றார் அவர். ஏற்கனவே குடியுரிமை சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதன் மூலமாக இஸ்லாமியர்கள் குறிப்பாக ஒரு அச்ச உணர்வோடு இருக்கிறார்கள். அதில் நியாயம் இருக்கிறதா இல்லையா அது வேறு விவாதத்துக்குரியது. ஆமாம், அது அச்ச உணர்வோடு இருக்கிறார்கள். அதற்கு பிறகு பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரும் நோக்கம் மோடி அரசுக்கு இருக்கிறது. தப்பித்தவறி 400 இடங்களில் இவர்கள் வெற்றி பெற்றுவிட்டால் பொது சிவில் சட்டம் வேகமாக கொண்டு வரப்படும், அமலுக்கு வந்துவிடும். அதற்கு பிறகு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அடுத்த திட்டம் இருக்கிறது. அந்த திட்டமும் விரைவாக நடைமுறைக்கு வரும். இவையெல்லாம் வரக்கூடிய சூழலை நாம் உருவாக்கக்கூடாது என்று அவர் நினைக்கிறார்கள். இதை இந்த மோடி 400 என்பதை மோடியே எதிர்பார்க்காத அளவுக்கு எதிர்க்கட்சிகள் மிக வலிமையாக கையிலே எடுத்து தங்கள் பரப்புரையில் அதை மையப்பொருளாக மாற்றினார்கள். நீங்கள் 400 என்று அவர் குறிவைத்திருப்பதே அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்குத்தான் அப்படிங்கிற கருவை எடுத்துதான் பிரச்சாரம். அரசியலமைப்பு சட்டம் ஆபத்துக்குள்ளாகி இருக்கிறது, புரிகிறதா? இந்த ஒன்றை அவர்கள் திரும்ப திரும்ப சொன்னார். ரெண்டாவது, மோடி சொல்கிறார் இஸ்லாமியர்களுக்காக இடஒதுக்கீடு கொண்டு வர வேண்டும் என்று இந்த எதிர்க்கட்சிகள் இண்டி கூட்டணி நினைக்கிறது. அப்படி கொண்டு வருவதன் மூலம் ஓபிசி, அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் என்று சொல்லப்படுகிற இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பிறகு எஸ்சி எஸ்டி பட்டியல் சமூகம், தொல்குடி மக்களுக்கான இடஒதுக்கீடு இவையெல்லாம் பாதிக்கப்படும் என்று இவர் திரும்ப திரும்ப பேசுகிற பொழுது இஸ்லாமியர்கள் ஏற்கனவே பாஜகவை தங்கள் எதிரியாக கருதுகிறார்கள். ஆனால் முத்தலாக் போன்ற விவகாரங்களில் மோடி அரசு எடுத்த நடவடிக்கையின் மூலம் இஸ்லாமிய பெண் மக்கள் இந்த ஆட்சிக்கு ஓரளவுக்கு ஆதரவாக திரும்பி இருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் இந்தியாவிலேயே அதிகமாக இஸ்லாமிய பெருமக்கள் வாழக்கூடிய மாநிலம் உத்தரப்பிரதேசம் தான். அந்த உத்தரப்பிரதேசத்தில் அவ்வளவு பெரிய வெற்றியை நாடாளுமன்ற தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலிலும் அவர்கள் பெற்றார்கள் என்றால் அதற்கு முஸ்லீம்களுடைய ஆதரவும் இருந்திருக்குதா? உண்மைதான் இல்லையா? முஸ்லீம்களை மெல்ல மெல்ல தங்கள் பக்கம் இழுக்க வேண்டும், அவர்களிடம் அன்பை பெருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை விட்டுவிட்டு தேவையில்லாமல் என்றோ மன்மோகன் சிங் இந்த நாட்டின் வளங்களை பெருவாரியாக முதலில் அனுபவிக்க வேண்டிய உரிமை உள்ளவர்கள் இஸ்லாமியர்கள் தான் என்றவர் சொன்னாரா இல்லையா இந்த நாட்டில் ஒருவனுக்கும் தெரியாது. ஆனால் அது கொஞ்சம் வெட்டி ஒட்டி பரப்பட்ட காணொலி தான். அதுதான் நான் என்ன சொன்னாரா இல்லையா, அது வெட்டப்பட்டதோ ஒட்டப்பட்டதோ, அது எதற்காக? நான் 55 ஆண்டுகள் அரசியல் இருக்கிறேன், எனக்கே மன்மோகன் சொன்னது நினைவில் இல்லையே. அப்படி இருக்கிற பொழுது இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த பிரச்சனையை திரும்ப திரும்ப, அதாவது நான் தெளிவாக சொல்கிறேன், என்னை பொறுத்தவரையில் நான் ஒரு அரசியல் தலைவர் என்று என் அளவில் நினைப்பதில்லை, ஒரு அரசியல் மாணவன். நான் எப்பொழுதுமே அரசியலில் நுணுக்கமாக பார்ப்பவன். முதல் 3 கட்டங்களில் மோடி பேசிய பேச்சு என்பது முறையாக சரியாக இருந்தது. இண்டி கூட்டணி வலிமையான சூழலில் வந்து கொண்டிருக்கிறது. சிறுபான்மை மக்கள் கடுமையாக அதன் பக்கம் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்ற புரிதல் வந்ததுமே அவர் பதற்றத்துக்குள்ளாகிவிட்டார். அதனால் 4வது 5வது 6வது 7வது கட்ட பரப்புரையை இப்பொழுது கூட நீங்கள் எடுத்து வைத்து பாருங்கள், உண்மைதான், அவற்றில் தான் அந்த பதற்றம் தெரியும். வேண்டுமென்றே இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை அவர் எடுக்கிறார். எனவே இது போன்ற முறைகள், அவருடைய பரப்புரைகள் தான் அவருடைய பிம்பம் ஓரளவு சரிவதற்கு முதற் காரணம். இஸ்லாமியர்கள் 100 விழுக்காடு இண்டி கூட்டணி பக்கம் செல்வதற்கும் முதற் காரணம். இதை யாரும் மறுக்க முடியாது. இதைவிட கொடுமையானது, என்னை போன்று மோடி வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் கூட எரிச்சல் அடையக்கூடாது. அதுதான் நான் கேட்க வந்தேன்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு 50 ஆண்டு கால அரசியலுக்கு சொந்தக்காரர். நீங்கள் பட்டியல் சமூக சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக எங்கேயுமே நின்னது கிடையாது, அவர்களுக்கு ஆதரவாக தான் பேசியிருக்கிறீங்க, இடஒதுக்கீடுலும் அவங்களுக்கு ஆதரவாக தான் பேசியிருக்கீங்க. இப்போ நீங்கள் மேடை ஏறி ஒருவரை பறைசாற்றிய நபர்
இஸ்லாமிய சிறுபான்மை மக்களுக்கு எதிராக செல்லும் இடமெல்லாம் பரப்புரை மேற்கொள்றது உங்களுக்கே முரணா இருக்கும் இல்லையா? அதனால்தான் நான் கொடுத்த முதல் நேர்காணலிலேயே மோடிக்கு எதிரான இந்த கருத்துக்களை நான் பதிவு செய்திருக்கிறேன். எந்த நிலையிலும் சிறுபான்மை மக்களுடைய உணர்வுகள் காயப்படுகிறார் போன்ற ஒரு அரசியலை யார் வளர்த்தெடுத்தாலும் அதற்கு நான் உடன்பட மாட்டேன். அதே போன்று சமூகத்தில் காலம் காலமாக நசுக்கப்பட்ட உரிமைகள் பறிக்கப்பட்ட இந்த பழங்குடி மக்கள், பட்டியலின மக்கள், அவருடைய உரிமைகளின் மீது கை வைத்தாலும் நான் பொறுக்க மாட்டேன். இதில் நான் ஒரு காந்தியவாதி. ஒரு காந்தியவாதி என்பவன் மதச்சார்பற்றவனாக இருக்க வேண்டும். எல்லா சாதிகளையும் எல்லா மதங்களையும் இணைத்து மக்களை நேசிக்கக்கூடிய மனமுடையவனாக இருக்க வேண்டும். நான் ஏன் மோடியை ஆதரித்தேன் என்பதை முதலிலேயே சொல்லியிருக்கிறேன். 1977 நடைபெற்ற அவலங்கள் மீண்டும் வரக்கூடாது. இப்பொழுதுதான் இந்த நாடு பொருளாதார ரீதியாக வளர்ச்சி பாதையில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் ஜிடிபி எதிர்க்கட்சிகள் எவ்வளவு விமர்சனங்கள் வைத்தாலும் 8 விழுக்காடை நாம் எட்டி இருக்கிறோம். உலக நாடுகளில் இன்றைக்கு அமெரிக்கா, சீனாவுக்கு அடுத்து பொருளாதார ரீதியாக வேகமான வளர்ச்சி அடையக்கூடிய நாடாக இந்தியா இருக்கிறது. இவையெல்லாம் இந்த ஆட்சி 10 ஆண்டு காலம் உருவாக்கியவற்றுடைய சாதனைகளின் விளைவு தான். அதனால் நாட்டின் வளர்ச்சியை மையமாக கருதி இன்னொன்று சொல்கிறேன். இந்த 10 ஆண்டுகளில் நீங்கள் பார்த்தால் மோடியினுடைய ஆட்சியில் பெரிதாக மத கலவரங்கள் கிடையாது. எந்த குஜராத்திலிருந்து மற்ற எல்லா இடங்களிலும் பெரிதாக மத கலவரங்களில் ஈடுபடவும் இல்லை. மணிப்பூர் மட்டும் அது ஒன்று தான். அது எப்பொழுதுமே அபரேஷன் என்ற ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ஏதாவது ஒன்று ஒரு விதிவிலக்காக இருக்கும். அது மணிப்பூர் கூட நீங்கள் பார்க்கணும். 2 இனக்குழுக்களில் இடையே இடஒதுக்கீடு சார்பாக எழுந்த பிரச்சனை தான் அது. நீங்கள் ராகுல் காந்தி பிரதமராக இருந்திருந்தாலும் நடந்திருக்கும், வேறு யார் பிரதமராக இருந்தால் நடந்திருக்கும். ஒரு இனக்குழுக்களுக்கு இடையே மோதல் வருகிற பொழுது அதில் நீங்கள் அவ்வளவு எளிதாக அதை நீங்கள் சரிப்படுத்தி விட முடியாது. ஏற்கனவே வடகிழக்கு இந்திய மாநிலங்கள் அனைத்துமே கிளர்ச்சியோடு இருக்கக்கூடிய நிலையில் உள்ள தேசிய இன உரிமைகளை பேசக்கூடிய மக்கள். ஆனால் இப்பொழுதுதான் அவர்கள் மெல்ல மெல்ல இந்த தேசிய நீரோட்டத்திற்குள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். அதை நான் பெரிதாக கருதவில்லை. ஆனால் இது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து நடக்கக்கூடாது. மோடி 10 ஆண்டு காலம் ஆட்சியை நடத்தி இருக்கிறார். இந்த ஆட்சி வளர்ச்சி பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் இதிலும் நீங்கள் பார்க்க வேண்டும், பொருளாதார ரீதியாக ஒரு வளர்ச்சி பாதையில் நாம் சென்றிருக்கிறோம். மோடி ஆட்சிக்கு வருகிற பொழுது விழுந்து கிடந்த இந்திய பொருளாதாரம் இன்றைக்கு உலக அளவில் 5வது இடத்தில் வந்திருக்கிறது. 3வது இடத்திற்கு கொண்டு செல்வேன் என்று அவர் சொல்கிறார். அதை திட்டமிடக்கூடிய, செயலாற்றக்கூடிய நல்ல திறமைசாலிகள் மோடியின் பக்கம் இருக்கிறார்கள். மோடி மட்டுமே செய்துவிட முடியாது. ஆனால் எங்கே பிரச்சனை? இந்த 28 பேர் கொண்ட இந்தி கூட்டணி இருக்கிறது. இதை நான் பார்க்கிறேன். பழைய ஜனதா கட்சி என்பது எப்படி உருவானது? ஒரு ஸ்தாபன காங்கிரஸ், இன்னொன்று சோஷலிஸ்ட், இன்னொன்று ஜனசங்கம், இன்னொன்று பாரதிய லோக்தள். ஆமாம், அது மொரார்ஜி தேசாயின் ஸ்தாபன காங்கிரஸ். சோஷலிஸ்டுகள் மதுலிமயி, ஃபெர்னாண்டஸ் போன்றவர்கள், ராஜநாராயண் போன்ற எந்த நிலையிலும் ஒரு நிலைப்பாட்டில் நிற்க முடியாத மிக மோசமான தன்மை கொண்டவரெல்லாம் அதில் இருந்திருக்கிறார்கள். சரண் சிங்கினுடைய லோக்தளம் அதில் இருக்கிறது. வாஜ்பாயினுடைய ஜனசங்கமாக இருந்தது. இதில் நீங்கள் யோசித்து பாருங்கள், ஸ்தாபன காங்கிரஸுக்கும் ஜனசங்கத்துக்கும் எந்த கொள்கை ஒற்றுமையும் கிடையாது. சோஷலிஸ்டுகளுக்கும் ஜனசங்கத்துக்கும் எந்த ஒற்றுமையும் கிடையாது. பாரதிய லோக்தள் என்பது உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு பகுதி முழுவதும் இருக்கின்ற விவசாயிகளின் தலைவராக மட்டுமே தன்னை இனங்காட்டி கொண்ட சரண் சிங் இந்தியாவுக்கே பிரதமராக வேண்டும் என்ற கனவுகளோடு தான் அவர் இருந்தவர். இப்படி ஒரே நேரத்தில் 4 பிரதமர்கள். நீங்கள் வாஜ்பாய் கனவு கண்டாரா, பிரச்சனை எழுப்பினாரா என்பது இல்லை. ஆனாலும் வாஜ்பாய் பிரதமர் பதவிக்குரிய தகுதியான மனிதர். மொரார்ஜி ஏற்கனவே அந்த கனவோடு இருக்கிறார். இந்த சரண் சிங் அந்த கனவோடு இருக்கிறார். இதில் சேர்ந்த சந்தர்ப்பவாதங்களின் சிகரமாக விளங்கிய ஜெகஜீவன் ராம், அவரும் ஒரு பொறுப்புக்கு வர ஆசை, பிரதமர் கனவுல தான் இருந்தார். இத்தனை வெவ்வேறுபட்ட மனிதர்கள் ஒரு நாற்காலியை மையமாக வைத்து உருவாக்கியது தான் அந்த கூட்டணி. ஒரு பக்கம் இந்திரா காந்தி என்கிற ஒற்றை பெண்மணிக்கு எதிராக வெறுப்பு உணர்வை விதைத்து அதை அறுவடை செய்து வந்தது தான் ஜனதா கட்சி ஆட்சி. இன்றைக்கு மோடி என்கிற ஒற்றை மனிதனுக்கு எதிராக வெறுப்பை விதைத்து பொருந்தா கூட்டணியை நீங்கள் உருவாக்குகிற பொழுது நேற்று நடந்த ஜனதா கட்சிக்கான அவலம் இதற்கும் நடக்கும். 28 கட்சி கூட்டணி.
நீங்கள் மேலே இருக்கக்கூடிய ஷேக் அப்துல்லா குடும்பத்திலிருந்து கீழே நம்முடைய ஸ்டாலின் குடும்பம் வரை பாருங்கள், ஒவ்வொரு கட்சியும் ஒரு குடும்பத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கிறது. அந்த கட்சி அந்த குடும்பத்தை மீறி செயற்பட முடியாது. இப்படி முழுக்க வாரிசுகள் இருப்பது என்பது வேற. இப்பொழுது நேரு இருக்கிறார், நேருவினுடைய மகன் அருண் நேரு, அவர் நாடாளுமன்றம் செல்கிறார் என்றால் இது போன்ற வாரிசு அரசியல் இந்தியா முழுவதும் வந்துவிட்டது, உலகம் முழுக்கவே இருக்கிறது. அதல்ல முக்கியம். ஆனால் நேருவின் குடும்பத்தின் கையில் தான் கட்சி இருக்கிறதா, அங்கேதான் கேள்வி. புரியுது. அது ஸ்டாலின் குடும்பத்திலிருந்தான் அந்த கட்சி இருக்கிறது. நேற்று கலைஞர், இன்று ஸ்டாலின், நாளை உதயநிதி, அதற்கு பிறகு இன்ப நிதியை ஏற்பதற்கும் துரைமுருகன் வரை தயாராகிவிட்ட நிலையில் இந்து போன்ற வாரிசு அரசியல் தான் இந்த பக்கம் முழுவதுமே இருக்கிறது. நீங்க சொல்றது சரிதான். ஆனா தேர்தலுக்கு தேவை வெற்றி தான், வெற்றிக்கு தேவை வியூகம் தான். அப்படின்னும் போது எங்களுக்கு மோடி வேண்டாம் நினைக்கிற, நீங்க சொல்ற மாதிரி சிவசேனா திமுகவின் கொள்கைக்கு முற்றுமுரணான ஒரு கட்சியாக இருந்தாலும் நமக்கு தேர்தலில் தேவை வெற்றி, அதற்காக இணையொன்றில் ஒன்றிணைஞ்சிருக்கிறாங்க. அப்ப அதுதானே சரியா இருக்கும். நான் அது தவறு சொல்லல, ஆனால் விளைவு என்ன என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். இந்த வாக்காளர்களுக்கு நீங்கள் இவ்வளவு வேகமாக கூட்டணி சேருகிறீர்கள், 28 பேர் ஒன்றாக சேருகிறீர்கள், 28 பேரில் ராகுல் காந்தி பிரதமர் ஆவதா? நான் என்ன சொல்கிறேன், உண்மையாக உங்களுக்கு பதவி ஆசையே இல்லை, சித்தாந்த ரீதியாகத்தான் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு மாற்றை கொண்டு வர விரும்புகிறீர்கள். மோடி சர்வாதிகார பாதையில் செல்கிறார், அவரை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் உங்கள் பொது நோக்கம் என்றால் இந்த தேர்தலில் ஏன் ஒருவரை பிரதமர் வேட்பாளராக உங்களால் நிறுத்த முடியவில்லை? எங்களுக்கு வேட்பாளர் அவசியம் இல்லை, அது வாய்ப்பு இல்லை. இவையெல்லாம் வெற்றி சமாதானங்கள். ஒருவரை இன்னொருவர் ஏற்க தயாராக இல்லை. இங்கே இப்பொழுதே நீங்கள் பாருங்க, மம்தாவை இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? இவர்களை மம்தா ஏற்றுக்கொள்வாரா? இதற்குள்ள எந்த மனிதரையும் எடுத்து பாருங்க, சரத்பவாரிலிருந்து லாலு பிரசாத் யாதவிலிருந்து எல்லாருமே ஒருவரை ஒருவர் வீழ்த்துவதற்காக இருக்கக்கூடியவர். ஆளுக்கு ஒரு கத்தி வைத்துக்கொண்டு கூட்டணி அமைக்கிற பொழுது நீங்கள் ஜனதா கட்சி ஆட்சி 27 மாத காலத்தில் விழுந்தது போலத்தான் இது 27 மாதம் கூட தாங்காது. இப்பொழுதுதான் பொருளாதார ரீதியாக ஒரு வளர்ச்சி பாதையில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். நீங்கள் உலக நாடுகள் எப்பொழுதுமே நீங்கள் பொருளாதார ரீதியான வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கிறது, அமைதியான சூழல் இருக்கிறதா என்பதையெல்லாம் தான் பார்ப்பான். வெளிநாடுகள் எல்லாம் உங்களுக்கு முதலீடு செய்ய வேண்டும் என்றால், குறிப்பாக நம் தமிழ்நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள், தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய வேண்டும் என்றால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எதை யோசிப்பாங்க? நிலையான ஆட்சி இருக்கான, நிலையான ஆட்சி, மக்களிடம் அமைதியான சூழல், இது ரெண்டும் தான் முக்கியம். அதற்கப்புறம் தான் உங்களுக்கு மின்சாரம் ஒழுங்காக கிடைக்கிறதா, மற்றும் தண்ணீர் கிடைக்கிறதா, நிலம் இருக்கிறதா எல்லாம் பிறகு. அந்த மாதிரியான சூழ்நிலை இந்த பக்கம் வந்திருந்தால் நிச்சயம் சொல்கிறேன், நீங்கள் 27 மாதம் அவர்கள் ஆண்டார், இவர்கள் 27 நாட்களிலேயே விழுந்திருப்பார்கள். இதுதான் காரணம். நான் என்ன சொல்கிறேன், மோடியினுடைய பிம்பம் குறைந்ததற்கு நானே என்னை போன்று ஒரு நல்ல மாற்று இல்லை என்பதனால் மோடியே இருக்கட்டும் என்று நினைக்கிற என்னை போன்றவர்களுக்கு மோடி பேசிய அனைத்தும் ஏற்புடையதில்லை. தன்னை ஒரு அவதார புருஷன் போல மோடி எப்பொழுது சித்தரித்துக் கொள்ளும், கடவுளின் அவதாரம்னு சொன்னார். ஆமாம், கடவுளின் அவதாரம்னு அவர் நேரடியாக சொல்லலை. பொருள் என்ன சொல்கிறார், தாயின் வயிற்றில் பிறக்காமல் நான் தாய் இருக்கிற வரையில் தாய்க்கு மகனாக இருந்ததாக நினைத்தேன், என் தாய் மறைந்து விட்டார், இதற்கு பிறகு நான் யோசிக்கிறேன், ஒரு சாதாரண தேநீர் விற்கக்கூடியவனாக இருந்த நான் இந்த நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து 143 கோடி மக்கள் உள்ள தேசத்தின் பிரதமராக உட்கார்ந்து கொண்டு 24 மணி நேரத்தில் பெரும்பான்மை மணி நேரம் சோர்வின்றி சலிப்பின்றி என்னால் உழைக்க முடிகிறது, அந்த ஆற்றல் எனக்கு இருக்கிறது என்றால் இது சாதாரண மனிதனுக்கு வாய்க்கக்கூடிய ஆற்றல் இல்லை. அதனால் ஏதோ ஒரு இலக்கை நிர்ணயித்து அதை நான் அடைய வேண்டும் என்பதற்காக இறைவன் என்னை அனுப்பி வைத்திருப்பதாக நான் நினைக்கிறேன் என்கிறார். நீங்கள் எப்படி சுற்றி வளைத்து பேசினாலும் நீங்கள் அவதார புருஷன் என்பது போல உங்களுக்குள் ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்கி கொண்டீர்கள். அதனால் அது இருக்கக்கூடாது, அவருக்கான நிலைப்பாட்டை அவர் உணர வேண்டும் என்பதற்கு வாக்காளன் கொடுத்திருக்கிற தீர்ப்பு இது. அதனால் எதிர்க்கட்சிகள் கூட்டணியை நீங்க ரொம்ப அழகா தெளிவா சொன்னீங்க. ஒருவேளை வந்திருந்தாலும் இப்படியான ஒரு சூழல் இருந்திருக்குங்கிறது ஒரு அவதானம், மோசமான சூழல். ஆனால் இன்னைக்கு அமைந்திருக்கிற ஆட்சியின் மீது உங்களுக்கு அப்படி அது போன்ற ஒரு அபிப்பிராயம் வரலையா? ஏன்னா டிடிபி
ஒரு பக்கம் வந்து இன்னொரு கட்சி இப்படின்னு நிதிஷ்குமார், பல்டி குமார் அப்படின்னு அழைக்கப்படும் நிதிஷ்குமார், இப்படி இவங்க 2 பேரோட சேர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. 2 பேருமே மாநிலத்துக்கான சிறப்பு அந்தஸ்து கேட்கிறாங்க. ஒரு சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்த ஒரு கட்சியோடு சிறப்பு அந்தஸ்து கேட்கக்கூடிய மாநில கட்சிகளின் ஆதரவோடு தான் இன்னைக்கு மோடி நிற்க முடியுது. சரி, சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்த கட்சியோடு சிறப்பு அந்தஸ்தை வேண்டுகிற இந்த 2 கட்சிகளும் ஏன் தேர்தலில் கூட்டணி வைத்தன? அதுவே சந்தர்ப்பவாதம் தானே. அதுதான் சந்தர்ப்பவாதிகளோட இப்ப பிஜேபி இருக்கு. இந்திய அரசியலே சந்தர்ப்பவாத அரசியல் தான். நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் என்ன லட்சியத்தின் அடிப்படையில் அரசியல் நடக்கிறது? நான் கேட்கிறேன். இப்பொழுது வந்து ஸ்டாலின் அவர்கள் இது திராவிட மண், இது பெரியார் மண் என்று திரும்ப திரும்ப சொல்கிறாரே. இவர் வாங்கிய வாக்கு என்ன? 26.4 விழுக்காடு, 26.7 விழுக்காடு தானே. இது எப்படி திராவிட மண்ணாகும்? இப்பொழுது இது திராவிட மண் தான் என்று கம்யூனிஸ்டுகள் ஒப்புக்கொள்வார்களா? இதை திராவிட மண் தான் என்று மற்ற எல்லா கட்சியும் ஒப்புக்கொள்வார்களா? கூட்டணியில் இருந்தாலும் காங்கிரஸ் ஒப்புக்கொள்ளுமா? அப்படி ஒப்புக்கொண்டால் அது காங்கிரஸா? இது தேசிய மண், இல்லை என்றால் தமிழ் மண். இது நான் என்ன கேட்கிறேன், இது தமிழ் மண் தானே, தமிழன் வாழுகிற மண்ணு தானே. அதை பெருமையாக சொல்ல உங்களால் ஏன் முடியவில்லை? உங்கள் பிதாமகர் பெரியார் தானே. பெரியாரே ஒரு கட்டத்தில் தெளிவாக சொன்னாரே, உங்களுக்கு வேண்டுமென்றால் பெரியாருடைய சிந்தனைகள் ஒட்டுமொத்தமாக ஆணைமுத்து போட்ட தொகுப்பு எல்லாம் இருக்கிறது, அதுக்குள்ளே போய் பாருங்கள். பெரியாரே சொல்கிறார், நான் வந்து தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகம் முழுவதும் சேர்ந்து ஒரு திராவிட நாடு ஒன்றாக இன அடிப்படையில் இவர்கள் ஒன்றுதான், எனவே இவர்களுக்கான ஒரு ஆட்சி நாடு அப்படின்ற மாதிரி பேசினார் என்று நான் நினைத்தேன், உழைத்தேன், குரல் கொடுத்தேன். தமிழனை தவிர வேறு எவனும் காது கொடுத்து கேட்க தயாராக இல்லை. கேட்காதவனுக்காக நான் ஏன் குரல் கொடுக்கணும்? அதனால் விடுதலை பத்திரிகை நீங்கள் பாருங்கள், பெரியார் உயிரோடு இருந்த வரை விடுதலை பத்திரிகை மேலே போட்டிருப்பான், தமிழ்நாடு தமிழருக்கே. இத்தனைக்கும் பிரிவினைவாதம் பேசினால் சிறைக்கு செல்ல வேண்டும் என்று சட்டம் வந்த பிறகும் பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கே என்று தான் போட்டார். நீங்கள் பெரியாரின் பேரன்கள் தானே, கொள்ளு பேரன்கள் தானே. நீங்கள் ஏன் தமிழ்நாடு தமிழருக்குன்னு அவரே சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் திராவிட, பிறகு தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொல்கிறீங்க, தமிழர்களுக்கான கட்சி தான் நடத்துகிறாங்க, ஏன் பிறகு திராவிட கழகம் பேர் வச்சுட்டீங்கன்னு கேட்டபோது பாப்பான் தமிழன் இல்லை, நீங்கள் அவங்க உள்ளே வந்துடுவாங்க, அவன் உள்ளே வந்துடக்கூடாது. ஏனென்றால் பிராமணர்களுக்கு திராவிடர் கழகத்தில் உறுப்பினராக கூட இடம் கிடையாது, ரூலே இருக்குது, விதி வச்சிருக்கு இல்லையா? அதனால் வந்து நான் வந்து இது திராவிடர் கழகம் பேர் வச்சுருக்காங்க. அப்போ அதுதான் உங்கள் நிலைப்பாடா? உங்களுக்கு பிராமணர்கள்லாம் திமுகவில் இல்லையா? திமுகவில் வந்தால் நீங்கள் விட மாட்டீங்களா? கலைஞருக்கு அத்தியந்த ஆலோசகர்களாக இருந்ததிலிருந்து அவருக்கு மருத்துவம் பார்த்த நரம்பியல் நிபுணர் வரைக்கும் அத்தனை பேரும் பிராமணர்கள் தானே, குகன்லேருந்து ராமமூர்த்தி வரைக்கும். யாருக்கு நீங்கள் வந்து இந்த வரலாற்றையெல்லாம் சொல்கிறீங்க? அதனால் இது என்ன சொல்கிறேன், எல்லாமே சந்தர்ப்பம் தான். இப்போ இது பாஜக ஒரு கூட்டணி அமைத்தது, எனக்கு வந்து என்ன இந்த கூட்டணியை நான் ஆதரிக்கிறேன்னு சொன்னால் நான் அந்த கூட்டணிக்குள்ளே போய் ஏதாவது பதவியை பெறுவதற்கா? கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் திமுகவை வீழ்த்தணும். இந்த திமுக, நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கு நான் சொல்லலையே, அல்லது அண்ணாமலை சொல்லி மக்கள் கேட்கலையே, ஒரு அமைச்சராக உள்ளே உட்கார்ந்து கொண்டே கலைஞர் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் சம்பாதித்ததை இந்த 2 ஆண்டுகளில் மகனும் மருமகனும் சேர்த்து கொள்ளையடித்து விட்டார்கள் 30,000 கோடி, அதை எங்கே வைப்பது என்று தெரியாமல் திணறுகிறார்கள் என்று சொன்னவர் யாரு? மறுக்க சொல்லுங்க. அதைத்தான் வந்து உங்களுடைய குரல் இல்லை என்பதை நீங்கள் பரிசோதனைக்கு உட்படுத்த ஏன் தயாரா இல்லை என்றால் சொன்னது உண்மை. அவர் போகிற போக்கில் அதை சொல்லி கடந்து போகிறார். கடந்து போனாரே தவிர ஏன் நீதிமன்றத்துக்கு இழுக்கலை, அதை ஏன் பிரச்சனையாக்கலை? காரணம் அவர் சொன்னது உண்மை, அந்த குரல் காட்டிவிடும். இப்போ நீங்கள் ஃபோரன்சிக்கில் போனால். அதனால் நான் என்ன சொல்கிறேன், இது வந்து இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சியை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு நல்ல அரசியல் நடக்க வேண்டும் என்று விரும்புகிற நான் உங்களை என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை. அதனால் உங்களை வீழ்த்தணும்னு நான் நினைக்கிறேன். கேள்வியை நீங்களே கேட்கலனாலும் நானே கேட்டுக்கிறேன். சரி, நீங்கள் திமுக ஊழல் இல்லை, ஊழல் கட்சி, அதை வெளியேற்றணும்னு சொன்னீங்க, அப்போ அதிமுக உத்தமர்களா கேட்கலாம். ஏன்னா இப்பொழுது நீங்கள் ஒரு சமீபத்தில் செய்தி வந்தது இல்லையா, தரமற்ற நிலக்கரியை கொண்டு வந்து சேர்த்தது மூலம் 6,000 கோடி அரசுக்கு இழப்பை உருவாக்கியவர்கள் என்று. ஸ்மார்ட் சிட்டிக்கு ஒதுக்கப்பட்ட பணத்தில் எவ்வளவு கொள்ளையடித்திருக்கிறார்கள் தெரியாத அதனால நான் அன்று முதல் இன்று வரை மாறாமல் சொல்லி கொண்டிருக்கிறேன், திமுக அதிமுக இரண்டும் இல்லாத மாற்று அரசியலை வளர்த்தெடுக்க முயலுங்கள் என்று சொல்கிறேன். என்ன சொன்னாலும்
ஒரு கட்டம் வரைக்கும் என் கூட வர வேண்டியது. தேர்தல் என்று வருகிற பொழுது பாருங்கள், நீங்கள் என் கூட இருந்தவர்கள் யாரையுமே பாருங்கள், அத்தனை பேர் ஒட்டுமொத்தமாக திமுக போய் இன்னைக்கு திமுக எல்லாமே நான் தனித்தனியாக சொல்லி காயப்படுத்த விரும்பலை. நீங்கள் எதை சொல்லி என்னோடு நின்றீர்கள், ஆனால் நான் நின்ற இடத்திலேயே நிற்கிறேன். நீங்கள் சொல்லிவிட்டு பிறகு வசதிக்கு திமுக பக்கம் போகிறீர்கள், அப்புறம் வசதிக்கு அதிமுக பக்கம் போகிறீர்கள், மாறி மாறி நிற்கிறீர்கள். என்ன உங்களுக்கு உண்மையான மாற்று அரசியலின் மீது ஈடுபாடு இருக்கிறது? கிடையாது. அப்ப இங்க எப்படி இருக்கும், மேலே அதே மாதிரி தான் இருக்குங்கிறீங்க. எல்லா இடங்களும் இங்கேன்னு எந்த மாநிலத்தையும் மாநில வாரியாக நாம இப்போ உட்கார்ந்து நேரம் இருந்து ஆராய்ச்சி பண்ணுவோமா? இல்ல உண்மைதான் நீங்க சொல்றது. நீங்க என்ன சந்தர்ப்பாதத்தின் உச்சம் சொல்லட்டுங்களா? பக்கத்து இருக்குது கேரளா. நீங்கள் வந்து அந்த நான் குமரி மாவட்டத்துடைய எல்லையிலிருந்து 2 அடி போனீங்கன்னாவே கேரளா கடுமையான எதிராளி யாரு? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு காங்கிரஸ். அதுவும் எந்த அளவுக்கு ராஜீவ்காந்திக்கு எதிராக ஒரு அணி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளரை நிறுத்தி மிக மோசமான விமர்சனங்களை ராகுல் காந்திக்கு எதிராக நீங்கள் வைத்தீர்கள். அந்த இடத்தில் ராகுல் காந்திக்கு எதிரி நீங்கள். அந்த இடத்தை விட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து விட்டால் ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் கம்யூனிஸ்டுகளும் மிக நெருங்கிய நண்பர்கள் என்றால் இதற்கு பெயர் வந்து கொள்கை சார்ந்த அரசியலா? இல்லை. இவர்கள் அதனால்தான் நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். இன்றைக்கு அரசியல் உலகத்தில் இருப்பவர்கள் 99.999 விழுக்காடு தலைவர்கள் அத்துணை பேரும் சந்தர்ப்பவாதிகள். எப்படியாவது பதவிக்கு செல்ல வேண்டும், அதிகாரத்தில் அமர வேண்டும், செல்வத்தை பெருக்க வேண்டும், சுகங்களை நாம் முடிந்த வரையில் அனுபவிக்க வேண்டும். இதற்கு மேல் மக்கள் நலன் சார்ந்து இவர்கள் சிந்திக்கிறார்கள், செயற்படுகிறார்கள், கூட்டணி அமைக்கிறார்கள். இது ஒரு கொள்கை, இந்த பக்கம் இருப்பது மதவாத எதிர்ப்பு, அந்த பக்கம் மதவாதம் என்று சொல்வதெல்லாம் வாக்காள பெருமக்களை ஏமாற்றுவதற்காக இவர்கள் வாய்ஜாலம் நடத்துவது தானே தவிர உண்மை கிடையாது. இதனால் நீங்கள் எந்த கட்சியை போய் பக்கத்தில் நின்று ஆதரித்தாலும் ஒரு பிரச்சனை இது அதுக்கான அழுக்கு இருக்க தான் செய்யும். நான் என்னுடைய நிலைப்பாடு என்னென்னா, இந்த கட்சி இன்றைக்கு ஆளுகிற கட்சியின் ஊழலை தான் நீங்கள் எதிர்க்க முடியுமே தவிர, நேற்றவன் ஊழல் செய்த ஆண்டான் இன்றைக்கு படுத்து கிடக்கிறான், நான் போய் செத்த பாம்பை போய் சவுக்கால் அடிக்க முடியாது. இவர்களைத்தான் நான் பேச முடியும். நீங்கள் திரும்ப திரும்ப அவர்களையும் பேசிக்கொண்டிருந்தால் இவர்களுக்கு தான் அது சாதகம். இவர்கள் முடிந்து ஒரு கால் அவர்கள் வருவதாக வைத்துக் கொள்ளுங்கள், அப்போது அவர்களை பற்றி தான் பேசுவேன், திமுகவை பற்றி பேச மாட்டேன். ஆனால் இப்படி மாறி மாறி இவர்கள் திரும்ப திரும்ப வந்து ஒரு கட்டத்திலாவது மக்கள் யோசிப்போம், 2 பேருமே அயோக்கியர்கள் தான். அதுக்குள்ளே நான் உயிர் வாழ்வேனா இல்லை கண் மூடுவேனா எனக்கே தெரியாது. ஆனால் இறுதி காலம் வரையில் இவர்கள் மீது எனக்குள்ள மதிப்பீடு மாறாது. ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் சூறையாடி விட்டவர்கள். நான் நேற்றைக்கு தான் KS ராமானுஜம் என்கிற ஒரு மூத்த பத்திரிகையாளர், அவர் எழுதிய ஒரு அற்புதமான புத்தகம் ஃப்ரம் 1967 to 1971 என்று ஒரு ஆங்கில புத்தகம். என்ன அருமையாக எழுதியிருக்கான். இத்தனைக்கும் அந்த மனுஷன் வந்து கலைஞருக்கு சார்பாகத்தான் பல இடங்களில் எழுதுகிறாரு. ஆனால் அந்த இடத்துல 1967 இந்த திமுகவோடு கூட்டணி வைத்த ராஜாஜி 1968 மனம் கசந்து விட்டார். அப்போ 1968 இவர் போய் அவரை பார்க்கிறார், இந்த ராமானுஜம் பார்க்கிறார். அப்போ ராஜாஜி அவரிடம் சொல்கிறார், ரொம்ப தவறாகிவிட்டது, இந்த ஆட்சியை முழுவதும் கட்சிமயமாக்கி விட்டார்கள். அவருடைய முதல் குற்றம் ஆட்சியை முழுவதும் கட்சிமயமாக்கிவிட்டார். ஏன்னா ராஜாஜி ஒரு லட்சுமணன் கூடு வைத்திருந்தார். ஆட்சி வேறு கட்சி வேறு. ஒரு கட்சிக்காரனும் நீங்கள் கோட்டையில் போய் நிற்க முடியாது. இவர்கள் ஆட்சியையே கட்சிமயமாக்கி விட்டார்கள். 2வது, தங்களுடைய கட்சி வளர்ச்சிக்காக பெருநிறுவனங்களை இவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள். அதற்கு அனுசரணையாக காரியங்களை செய்து கொடுத்து அவற்றிடமிருந்து பணத்தை பெருக்குவதில் இந்த கட்சி ஈடுபட்டிருக்கிறது. 3வது, காலம் காலமாக வளர்த்தெடுக்கப்பட்ட இந்த பண்பாட்டு பாரம்பரிய ஒழுக்கங்கள் இங்கே மீறப்பட்டிருக்கின்றன. வேண்டுமானால் நான் எடுத்து உங்களுக்கு அடுத்த முறை வாங்க படித்தே காட்டுறேன். அப்போ அன்றைக்கு ராஜாஜி சொன்னது 68, நீங்கள் இன்று வரை என்ன? எனக்கு ஏன் இவர்கள் மீது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அருள்மொழி, எனக்கு திமுக என்கிற கட்சியின் மீது எந்த பகையும் கிடையாது. திராவிடர் கருத்தியல் என்று நீங்கள் முழங்கினாலும் அதற்கு எதிராக கூட நான் வந்து நிற்க மாட்டேன். ஆனால் இந்த கட்சியை கையில் வைத்திருக்கின்ற மனிதர்களின் முகங்களை பார்க்கிற பொழுதெல்லாம் அருவருப்பாக இருக்கு. நீங்கள் ஒரு ராயபுரம் பகுதியில் ஒரு கட்சி தலைமை அலுவலகத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் எவ்வளவு சிரமப்பட்டீர்கள்,
எவ்வளவு சிரமப்பட்டு 100, 50, 1000 என்று தேடி ஒரு அமைப்பு உருவாக்கி இன்றைக்கு கோடி கோடி கோடியாக நீங்கள் கொள்ளையடித்து குபேரர்களாக வாழ்வீர்களே. இந்த கட்சிக்கு இன்றைக்கு பணம் என்பது காகிதம் மாதிரி. ஆலைமணி படம் பார்த்தீங்களா நீங்கள்? ஆலைமணி படத்தில் 25,000 ரூபாய் பெண்ணுக்கு வந்து இது கொடுக்க முடியல, வரதட்சணை அப்படின்னு நாகையா பெண் வெட்ட போகிற போது பெரும் பணக்காரர் எஸ்டேட் ஓனர் சிவாஜி கணேசன் வந்து நிற்பார். என்ன நீங்கள் போய் இந்த பெண்ணை போய் இப்படி வெட்ட போகிறீங்கன்னு, ஐயா 25,000 ரூபாய் கேட்குறாயா இந்த பெண்ணை கட்டிக்கிறதுக்கு, 25,000, 25 பீசஸ் ஆஃப் பேப்பர் அப்படின்னு வராங்க. இன்னைக்கு அந்த நிலைக்கு நீங்கள் ஒரு காலத்தில் நாகையா 25,000 ரூபாய் கொடுக்க முடியாமல் மகளுடைய கழுத்தையே வெட்டக்கூடிய அளவுக்கு நெருக்கடி வந்த பாருங்க. அந்த நெருக்கடியில் பிறந்தது தான் திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு 25,000, 25 பீசஸ் ஆஃப் பேப்பர் என்று சொல்லுகிற அளவுக்கு வளர்ந்து விட்டவர்களாக நீங்கள். இவையெல்லாம் எப்படி வந்தது? இவற்றையெல்லாம் எப்படி பொறுத்து கொள்வது? இந்த வாக்காளர்கள் இப்படியெல்லாம் பொறுத்து கொண்டு எப்படி வாக்களிக்கிறார்கள்? இவர்களிடம் இன்னும் எவ்வளவு தான் கத்துவது, இன்னும் எவ்வளவு தான் திரும்ப திரும்ப நாம் விழிப்புணர்வு ஊட்ட பார்ப்பது. ஆனால் இதிலும் கூட நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும். இப்போ 40க்கு 40 நாங்கள் பெற்றுவிட்டோம், 40 நமதே, நாடும் நமதேன்னு சொல்றது பொய் என்றேன். அவங்க அது அல்ல. நீ வெறும் எண்ணிக்கையை மட்டும் வைத்துக்கொண்டு நீங்கள் யோசிக்காதீங்க. இவர்கள் பெற்ற வாக்கு முழுவதுமா எண்ணி நீங்க பாருங்க. வாக்கு என்ன? 46.7. ஆமா, 46.7 என்றால் நீங்க அதுக்கடுத்து வாங்க 53.3 வாக்குகள் உங்களுக்கு எதிராக வந்திருக்கு. சதறி இருக்குல்ல, அதை தான் நான் சொல்ல வர்றது. வாக்கு 53 விழுக்காடுக்கு மேலே வாக்கு உங்களுக்கு எதிரான, உங்களை வீட்டுக்கு அனுப்பணுன்ற வெறியோடு வாக்கு காவடிக்கு வந்து வாக்குப்பதிவு செய்திருக்கான். அவன் தான் பெரும்பான்மை, ஜனநாயகத்தை அதான பெரும்பான்மை. ஆனால் அந்த பெரும்பான்மை ஒன்றாக சேராமல் அது தனித்தனியாக சிதறி போனதற்கு யார் காரணங்கள்? அண்ணாமலை ஒரு காரணம், எடப்பாடி ஒரு காரணம். இப்படி நீங்கள் தான் குற்றவாளிகள். ஒரு மோசமான ஆட்சி நீங்கள் அது இன்றைக்கு அது வந்து ஒரு 14 நான் கணக்கு போட்டே சொல்லியிருக்கப்பட்ட நேர்காணல்ல, சர்வசாதாரணமாக நீங்கள் திமுக அதிமுக பாஜக அதிமுக பெற்ற வாக்குகளை கூட்டி பார்த்தால் 14 இடங்களில் எளிதாக கடந்து வெற்றி கம்பத்தை நீங்கள் தொட்டு விடுகிறீர்கள். இல்லை, சோஷியல் கொல்யூஷன் நடக்காம கூட இருந்திருக்கலாம். அது ஒரு ப்ராபபிலிட்டி தானே நீங்க சொல்றது. மேபி ஒன்னா இருந்திருந்தாங்கன்னா, அடியில கீழே தொண்டர்கள் ஒன்னா இல்லாம இருந்திருந்தாங்கன்னா, அதெல்லாம் சும்மா பேச்சு. அதெல்லாம் நாம ஏமாத்திக்கிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்று புரிஞ்சுங்க, அது திமுகவை நீங்கள் சொல்லுங்கள். 1980 நீங்கள் வந்து எம்பி சுப்பிரமணியம் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தார். இங்கே வந்து கலைஞர் இருக்கார். திமுக காங்கிரஸ் கூட்டணி. அப்பொழுது வந்து நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்வீப் பண்ணிட்டாங்க. காங்கிரஸ் வந்து ஸ்வீப் பண்ணிட்டாங்க. எம்ஜிஆர் ஆட்சி 1977 எம்ஜிஆர் ஆட்சி நடக்கிறது. அவர் ஆட்சி இருக்க போது தான் நாடாளுமன்ற தேர்தல் இவங்க ஸ்வீப் பண்ணிட்டாங்க. ஸ்வீப் பண்ண பிறகு என்ன பண்ணாங்க, இதை காரணமாக காட்டி ஒட்டுமொத்தமாகவே 3 இடங்களில் தான் அதிமுக வெற்றி பெற்றது. புரியுதுங்களா? அதனால் இதை காரணமாக காட்டி மக்கள் ஆதரவாக இல்லை, இந்த ஆட்சியை கவிழ்த்துடணும், இதை கலைச்சிடணும் அப்படின்னு இந்திரா காந்தியிடம் கருணாநிதி நிர்பந்தம் செய்து கலைச்சிட்டார். ஓகே, இது 1980க்கு உடனடியாக சட்டமன்ற தேர்தல் வருது. சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுது எம்பி சுப்பிரமணியம் என்ன சொல்கிறாரு, நம்ம 2 பேரும் ஆளுக்கு பாதியாக பிரிச்சுக்கணுன்றாங்க. 234 சீட்டில் 111, 222, மீதி ஒரு 12 மற்றவங்களுக்கு இப்படி பிரித்தாங்க. அது பிரித்த உடனே எம்பியை சொன்னார், கருணாநிதி முதல்வர் வேட்பாளர்னு சொல்லக்கூடாதுன்னாரு. இந்த பஞ்சாயத்து இந்திரா காந்தி வரைக்கும் போனது. இந்திரா காந்தி சொன்னாங்க, இல்லை கருணாநிதி முதல்வர் அப்படின்னு அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சாங்க. இதை பார்த்தான். இவர்கள் 50 விழுக்காடு 111 நிற்கிறான், இவன் 111 நிற்கிறான். அதிகமாக இடங்களில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் தான் முதல்வர் பதவிக்கு கொண்டாட முடியும் கணக்கு போட்டான். அவன் காலை வெட்ட பார்த்தான், அவன் இவன் காலை வெட்ட பார்த்தான். 2 பேருக்கு நடுவில் எம்ஜிஆர் சர்வசாதாரணமாக வந்துட்டார். அது வந்து நடக்கும், அது போன்ற நேரங்களில் தான் நடக்கும். சாதாரண காலங்கள்லாம் வந்து ஒரு கூட்டணியை வைத்து கொண்டால் அவர்கள் வந்து ஒழுங்காக தான் கூட்டணி வைத்திருக்க வேண்டும்னு தமிழர் என்ன சொல்றாரா? வைத்திருக்க வேண்டும்னு நிச்சயமா சொல்றேன். ஏன்னா எனக்கு வேறு ஒரு காரணம் இல்லை. நீங்கள் இந்த திமுக இப்பொழுது 14, 15 தொகுதிகளை இழந்திருந்தால் அது ஆட்டம் கண்டிருக்கும்.
முழுக்க முழுக்க இந்த தமிழகமே தன் கைக்குள்ளே இருக்கிறது என்ற நிலையிலிருந்து அவர்கள் மறுவாசிப்புக்கு போயிருப்பார்கள். இல்லைன்னா அண்ணாமலை ஒரு தெளிவான முடிவில் இருந்தார்ல, திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு கூட்டணி நான் அமைக்கணுங்க, திராவிட கட்சிகள் இல்லாம இருக்கணும், நீங்க சொன்ன கொள்கை தான் அவரு நடந்தாரு. அதை தான் நான் சொல்ல வரேன். நான் சொன்ன கொள்கை தான் எப்பொழுதுமே. இன்னைக்கு நீங்களும் சொல்றீங்க. அதை தான் உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. இப்போ சொன்னோம்னா நேர்காணல் ரொம்ப நீண்டு போகும். ஓகே ஓகே. நம்ம சர்ச்சில் ஒரு அழகான வாசகம் சொல்லியிருக்கான், கன்சிஸ்டன்சி இஸ் த வர்ச்சி ஆஃப் அன் ஆஸ்ன்னு. நிறைய வாசிக்கணும், நம்ம நிறைய பலரையும் வாசிக்க தான் நமக்கு பல விஷயங்கள் புரியும். கன்சிஸ்டன்சி இஸ் த வர்ச்சி ஆஃப் அன் ஆஸ்ன்னா ஒரே இடத்தில் நிலை பெற்று நிற்பது கழுதைக்கு மட்டுமே உரிய குணம் என்றான் அவன். காரணம் என்னன்னா, கழுதை சிந்திக்காது. இறைவனுடைய படைப்பில் சிந்திக்கும் ஆற்றல் பெற்ற ஒரே இனம் மனித இனம் மட்டும்தான். அதனால தான் 1000 வருஷத்துக்கு முன்னே ஒரு குதிரை எப்படி ஓடிச்சு, எப்படி படுத்தது, எப்படி அது நீரை குடித்தது, இன்றைக்கு அதை தான் செய்யும், மாற்றமே இருக்காது. ஆனால் 1000 வருஷத்துக்கு முன்னே இருந்த மாதிரியா மனிதன் இருக்கான்? இல்லை. நேற்று இருந்தார் போலவே இல்லை, மாறிக்கொண்டே இருப்பான் மனிதன். காரணம் அவன் சிந்தனை சிந்திப்பதனால் ஏற்படுகின்ற விளைவு, அதன் மூலம் வருகிற முன்னேற்றம், வளர்ச்சி எல்லாமே. இப்போ நான் என்ன, ரொம்ப காலமாக ஒரே நேரத்தில் திமுக அதிமுக ரெண்டையும் ஒழித்து கட்டுவதற்கு மாற்று அரசியலை எடுக்க வேண்டும் நான் பேசியிருக்கேன், இவ்வளோ காலம் பண்ணியிருக்கேன். ஒரு நாள் நான் அர்த்த சாஸ்திரம் சாணக்கியர் எடுத்து படிச்சுன்னு இருந்தேன். சாணக்கியன் தெளிவாக சொல்கிறான். அவன் உங்களுக்கு தெரியும், அவன் நந்த வம்சத்தையே அழிச்சிட்டு மௌரிய வம்சத்தை கொண்டு வருவதற்கான கால்கோள் விழா நடத்தியவனே அவன்தான். அர்த்த சாஸ்திரம் என்பது எப்படி நம்ம திருக்குறளை தமிழில் போட்டுக்கிறோமோ அதுபோல் வடமொழியில் வந்த அரசியல் பொருள் எல்லாம் சொல்கிற விஷயம். அதில் அவன் சொல்கிறான், நீ ஒரு எதிரிக்கு எதிராக போரிட நினைக்கிறாயா, அவன் எப்படிப்பட்டவன், அவன் முன்னிலும் வலிமையானவனாக இருந்தால் அவனை உன்னால் வெல்ல முடியாது என்பதை முதலில் தெரிந்து கொண்ட அடுத்த நிமிடமே அவனுக்கு எதிரி வேறு யாராவது இருக்கிறானா என்பதை பார். அந்த எதிரியோடு இணைந்து கொள். அந்த எதிரியோடு இணைந்து இந்த வலிமையான எதிரியை ஒழித்து விடு. இந்த வலிமையான எதிரியை ஒழித்து விட்டால் அதற்கு பிறகு உன்னுடைய பார்வை இவன் பக்கம் திருப்பு. இதுதான். இதையே நீங்கள் ஜெர்மன் வரலாற்றை நீங்கள் படிச்சிங்கன்னா, யூனிஃபிகேஷன் ஆஃப் ஜெர்மனியை, நீங்கள் ஜெர்மனியை ஒன்றிணைத்தது நீங்கள் பிஸ்மார்க் தான். அயன் மேன் சொல்கிறது பிஸ்மார்க் சொல்கிறார், ஒன் ஷுட் நாட் ஃபைட் ஆன் 2 fronts அட் த சேம் டைம். ஓகே. ஒரே நேரத்தில் 2 முனைகளில் நீ உன்னுடைய போரை நடத்தாதே. நடத்தினால் நீதான் வீழ்ச்சி அடைவாய், உன் இலக்கு வெற்றி பெறாது. இதெல்லாம் எனக்கு புதிய பாடமாக வந்தது. சரி, இன்றைக்கு இருப்பதிலே அதிமுக விழுந்து கிடக்கிறது, திமுக தான் ஆண்டு கொண்டிருக்கிறது. இது ஊழல் மலிந்த ஆட்சியாக இருக்கிறது, இதை வீழ்த்த வேண்டும். அதனால் அண்ணாமலை என் வீட்டிற்கு என்னை சந்தித்து பேசிய பொழுது நான் தெளிவாக சொன்னேன், 2024 நாம் இந்த அதிமுக கூட்டணியோடு இருப்போம். நீங்கள் சொன்னீங்க 2024 அதிமுக கூட்டணியோடு இருந்து திமுகவை வீழ்த்துவோம். திமுக பதற்றமடையும், தடுமாறும். ஒரு எதிரியை நீங்கள் வீழ்த்த வேண்டும் என்றால் முதலில் அவனை தடுமாறச் செய்ய வேண்டும். தடுமாறிய நிலையில் அவன் விழுவான். இப்பொழுது நீங்கள் ஒரு 10-12 இடங்களில் வெற்றி பெற்று ஒரு கணிசமான வாக்குகளை பிஜேபியும் பெற்று அதிமுகவும் எழுந்து நின்றால் 2026 நோக்கி போவதற்கு எளிதாக இருக்கும். திமுக ஒரு பதற்றமான சூழலை உருவாக்குவாங்க. 2வது, இது மோடிக்கான தேர்தல். எனவே மோடிக்கு ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் முக்கியம். அதனால் நீங்கள் மோடியை மனதில் வைத்துக்கொண்டு இந்த கூட்டணியை நீங்கள் ஏற்றுக்கொண்டு செயற்படுங்கள். நாளைய தேர்தல் உங்களுக்கான தேர்தல் 2026 நோக்கி நீங்கள் அதிமுகவோடு சேர்ந்து போவதா அல்லது மாற்று அரசியலை நடத்தி நாமே பெருவளர்ச்சி பெற்று ஆட்சியை கைப்பற்றுவதா? எப்படி பார்த்தாலும் கூட்டணி அரசு தான் வரும். அருள்மொழி, இன்றைக்கு நீங்கள் எழுதி குறித்து வச்சுங்க, 2026 தமிழ்நாட்டில் நடக்க போவது ஒரு கூட்டணி அரசு தானே தவிர வேறு எந்த ஒற்றை கட்சி ஆட்சியும் கிடையாது. 200+ ஜெயிப்போங்கிறாரு. அதுதான் நான் இப்போ அதுக்கு தான் உங்களை எழுதி வச்சுங்க. பின்னால் என்ன நீங்கள் கேட்கறதுக்கு வசதியாக இருக்கும் இல்லையா? இப்போ இது டிஜிட்டல் யுகம், எதை சொன்னாலும் திரும்ப நீங்கள் போட்டு காட்ட முடியும். நான் இதை சொல்கிறேன், கூட்டணி அரசு தான். இப்போது இதெல்லாம் நடக்கவில்லையா?
1952 இருந்து இந்த தேர்தல் வரைக்கும், போன 2021 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சட்டமன்ற தேர்தல் வரலாற்றிலேயே முதல் முறையாக 2006 தான் கூட்டணி அரசு கருணாநிதி தலைமையில். அது கூட்டணி அரசு தான். இவர்கள் 98 பேர், அவர் 34 பேர். இந்த 34 பேர் ஆதரவு இல்லை என்றால் 98 பேர் வந்து ஆட்சிக்கு வரவே முடியாது. ஆனால் அந்த 34 பேரையும் வசதியாக வளைத்து கொண்டார் கலைஞர். இவர்கள் கொத்தடிமைகளாக இருந்தாலும் பரவாயில்லை, நமக்கு தர வேண்டியதெல்லாம் தரப்பட்டால் போதும் என்று நினைத்தார்கள். குறைந்தபட்சம் அதற்கென்று அங்கே யார் யாருன்னா, எனக்கு என்னுடைய கட்சி தான் இந்த காங்கிரஸ் கட்சி. அதில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய அகமும் புறமும் தெளிவாக தெரியும், எனக்கு தெரியுதுங்களா? அதனால் இவர்கள் என்ன, அவரவருக்கான வசதி வாய்ப்புகளை ஒழுங்குபடுத்தி கொண்டார்கள். அந்த நிர்பந்தத்தை பயன்படுத்தி, அந்த நிர்பந்தித்து அவர்களுக்கான வசதியை பயன்படுத்தி கொண்டார். நீங்கள் என்ன செய்திருக்கணும்? காங்கிரஸ் நீண்ட காலமாக ஆட்சியை இழந்திருக்கிறது 67 இருந்து. இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, பொன்னான வாய்ப்பு தான். பொன்னான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதனால் நாங்கள் கூட்டணி அரசு அமைவதாக இருந்தால் நாங்கள் உங்களை ஆதரிப்போம்னு சொல்லி இருந்தால் கருணாநிதிக்கு வேறு ஆப்ஷன் உண்டா? அமைச்சர் பதவி கிடைச்சிருக்கும், முக்கியமான பொறுப்புகள் நிச்சயமாக. நீங்கள் 38 பேர் இருக்கீங்க. இந்த 38 பேரும் நீங்கள் 34 பேர் நினைக்கிறேன், 34 பேரா 38 பேரா, ஏன்னா எல்லாவற்றையுமே இந்த வயது வேறு ஆகிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் மொத்தத்தையுமே நம்ம கணக்கில் வச்சு பார்த்துட்டு இல்லை. ஆனால் அந்த இது கரெக்டு தான். இவங்களுடைய ஆதரவு 34 பேர். திமுக 96, இவர்கள் 34. இதை கூட்டணிங்கன்னா 130. உங்களுக்கு மேஜிக் நம்பர் 118 தான். அதனால் இந்த 34 பேர் இல்லாமல் உங்களால் முடியாது. 96 பேர் வச்சுக்கினேன். கூட்டணி அரசைத்தான் நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஆண்மை இந்த கட்சிக்கு இருந்திருக்கா? இன்னைக்கு போய் பேசுறீங்க, அப்பப்போ உங்களுக்கு வசதிப்பட்டா காமராஜரை எடுத்துக்கிறீங்க. இன்னைக்கு செல்வ பிறந்தகை சொல்றாருல்ல, நாம என்னைக்கு சுயமா வளர்றது, நாம எவ்வளவு நாள் தான் தோழமையாவே இருக்கிறது அப்படின்னு இன்னைக்கு பேசுறாங்கல்ல. ஒரு நிமிடம் அப்படி பேசிவிட்டு அடுத்த நிமிடம், ஐயா உங்களுக்கு எதிராக நாங்கள் இல்லை ஐயா, 2026 இந்த கூட்டணி சிந்தாமல் சிதறாமல் அப்படியே செல்லும் ஐயா. அடுத்த நிமிடமே நீங்க கருத்து, இது செல்வ கருத்து, தலைவர் கருத்து தானே செல்லுபடியா? நான் நேற்று செய்தியாளர் படிச்சேனே, நம்ம வந்து கலைஞரிடம், நம்ம ஸ்டாலினிடம் அவர் சொல்லிட்டாரு செல்வ பெருந்தகை, இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, அது தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்கிறது, மற்றபடி உங்களை விட்டு நாங்கள் போகுமா? இவர் போக மாட்டார்கள். எனக்கு இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய மொத்த ஜாதகமும் என் கையில் இருக்கு. நீங்கள் அது ஒரு வித்தியாசமான கட்சி. அது நான் இருந்த காலத்தையும் சொல்கிறேன். எப்படின்னா, இப்போ வந்து நாடாளுமன்ற தேர்தல் வரும்னு வச்சுங்களேன், சிதம்பரத்துலேருந்து ஆரம்பித்து இந்த தேர்தலை நிற்பதற்காக தமிழ்நாடு முழுக்க ஒரு 30 பேர் இருப்பாங்க, முக்கியமான ஆள். ஓகே, நீங்கள் முதல்ல இருந்து பாருங்க, இந்த வேட்பாளர்கள் பெரிய அளவு மாற்றங்கள் இல்லை. திமுகவில் ஓரளவு மாற்றம் இருக்கும், அதிமுகவில் மாற்றம் தான் இருக்கும். புரியுதுங்களா? காங்கிரஸில் மாற்றமே இருக்காது, திமுகவில் ஓரளவு மாற்றம் இருக்கும், அதிமுக மொத்தமாக எல்லாமே மாறி இருப்பாங்க. இது 3 விதமான நிலைப்பாடு. இங்கே தான் நீங்கள் பார்க்க, இதையெல்லாம் நான் நேரில் பார்த்து ரசித்து சிரித்தவன். இதையெல்லாம் நான் மூப்பனாரண்டமே ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்லுவேன். 30 இடங்கள் 30 என்ன எம்பிஸ் இருப்பாங்க, உடனே சொல்லுவாங்க, நாம் தனியாக நின்று வெற்றி பெற மாட்டோம், திமுகவோட அதிமுகவோட கூட்டணி வைத்தே ஆக வேண்டும்னு டெல்லி வரைக்கும் போய் நிர்பந்தித்து ஒரு கூட்டணி வச்சுருவாங்க. காரணம், தனியாக நின்னா போனி ஆகாது. இவர்கள் 30 பேரில் யாரோ 30 பேர் ஒரு 5 பேராவது மேலே போகணும். அப்போ தான் கம்பீரமாக சிதம்பரம் மத்தியில் ஆட்சியில் போய் உட்கார்ந்து கொண்டு ஒரு நடை நடக்க முடியும். இதுக்காக நாடாளுமன்ற தேர்தலுக்கு கூட்டணி திராவிட கட்சிகளோடு முடிஞ்சதுங்களா? அடுத்து சட்டமன்ற தேர்தல் வரும். இந்த 30 பேரும் சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் தனித்து நிற்போம், தன்மானம் காப்போம்னு சொல்லுவான். கூட்டணி வேணான்வான். ஏன்னா பாதிப்பு இவனுக்கு இல்லை. 234 தொகுதியில் சட்டமன்றத்துக்கு போகணுன்ற ஆசையோட காங்கிரஸில் ஒரு 60 பேர் இருப்பான். எம்பிக்கு 30 பேர் இருந்தானா, இது ஒரு 60 பேர் இருப்பான். கீழே எல்லாம் இந்த கட்சி போய் யாரையும் தேடியெல்லாம் பிடிச்செல்லாம் கொண்டு வராது, ஒரு 60 பேர் இருப்பான். இந்த 60 பேரும் என்ன சொல்லுவாங்க, ஏன் உனக்கு எம்பி தேர்தலில் மட்டும் கூட்டணி, நாங்கள் மட்டும் தனியாக நிற்கணுமா? நாம் கூட்டணி தான் வைத்தாகணும். இவர்கள் இங்கேருந்து டெல்லிக்கு புறப்படுவாங்க, அங்கே கடுமையான நிர்பந்தத்தை வைத்து கூட்டணி அமைச்சிடுவாங்க. புரிஞ்சிருச்சா? இந்த கூட்டணியில் இவர்கள் சில பேர் சட்டமன்றத்துக்கு போயிடுவாங்க. அடுத்து தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊராட்சி தேர்தல் வரும். அதில் குப்பை சுப்பை
எல்லாருக்கும் கொடி கட்டினவன், மேடை போட்டவன், சுவரொட்டி ஓட்டவனுக்கெல்லாம் இந்தாங்கப்பா நீங்கள்லாம் ஊராட்சி தேர்தல் நில்லுங்க, வார்டுக்கு நில்லுங்க, முனிசிபாலிட்டி நீ ஜெயிச்சாலும் ஜெயி, நீ தோத்தாலும். அப்போ பாருங்க கட்சி தனியாக நிற்கும். நீ வேணால் கடந்த கால வரலாற்றை ஒவ்வொரு பக்கமாக எடுத்து பாருங்கள். ஊராட்சி தேர்தலில் பெரும்பாலான நேரத்தில் இவர்கள் தனியாக தான் நிற்பாங்க. இது ஒரு சுயநலத்திலேயே புழுத்து போன கட்சிங்க. ஆனால் 14 மட்டும் எக்ஸப்ஷனாக தனி நின்னாங்களேயா, வழி இல்லை, வேற வழி இல்லை. 2014 கூட்டணியை உருவாக்கி கொடுத்தவனே பிஜேபி அணியே நான் தான். நீங்கள் என்ன செய்வது என்று தெரியும். அதனால தான் சில சிறுபான்மை மக்கள் என் மேலே கோபமாக இருக்காங்க. என் நோக்கம் திமுகவை வீழ்த்த வேண்டும், ஜெயலலிதாவை வீழ்த்த வேண்டும். 2016 சட்டமன்ற தேர்தலுக்கு செல்லுகிற பொழுது இப்பொழுது பெறுகிற வெற்றியை வைத்துக்கொண்டு அப்படியே போய் ஆட்சி மாற்றம் நிகழ்த்த வேண்டும். அந்த மேலான நோக்கத்தோடு தான் நான் போனேன். பல நேர்காணலில் சொன்னேன், எனக்கு மோடி பிரதமராக வருவதா இல்லையா என்பது கவலையே இல்லை. இந்த நேரத்தை பயன்படுத்தி ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்கினால் 2016 நோக்கி போகலாம். அதனால தான் பாஜக, மதிமுக, பாமக அவ்வளவு பேரையும் தனித்தனியாக போய் நான் சந்தித்தேன். ஒவ்வொருவரும் மணிக்கணக்கில் பேசி தனித்தனியாக சந்தித்து உருவாக்கப்பட்ட கூட்டணி தான் அது. அந்த நேரத்தில் ஒரு பக்கம் திமுக, அப்பொழுது தான் திமுகவுக்கு வேறு வழி இல்லை. ஏனென்றால் மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாமே வந்துருச்சு. பெரும்பாலும் ஜாதி கட்சிகளைத்தான் அன்றைக்கு 2014 கலைஞரால் கூட்டணி அமைக்க முடிஞ்சது. எல்லா ஜாதி கட்சிகளையும் தான் அவர் சேர்த்து இந்த கூட்டணி அமைச்சார். ஒரு கட்டத்தில் இது பாமக இதை முயற்சி எடுத்தது. தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை ஜாதிகளையும் ஒன்றாக இணைத்து ஜாதி கட்சிகளை வைத்து வாக்கு வங்கியை உருவாக்கி நாம் மாற்று அரசியலை பண்ணலாம். அது பெரிய தோல்வியை சந்தித்தது. இதுவும் பெரிய தோல்வியை சந்தித்தது. அதனால் இவர்களும் கைவிட்டாங்க, அவர்களும் கைவிட்டாங்க. அந்த நிலையில் அவங்க நின்னாங்க. மற்றபடிக்கு இவர்களாக தன்மானத்தோடு ஒரு தேர்தலை சந்திப்பது என்பது உள்ளாட்சி தேர்தலில் நடக்கலாம். இப்போ பிரச்சனையே என்ன வந்திருக்கே, நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு. சட்டசபை தேர்தல் வரும்போது 2026 மூச்சு விடக்கூடாது. அதான் நம்ம இளங்கோன்னு சொல்லிட்டார். அது பேராசைன்ட்டார். ஆசை மட்டும் இல்லை, பேராசைன்ட்டார். ஒரு கட்சியை நடத்துகிற, ஒரு கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற மனிதர்கள் பேசுவதா இது? அதனால் அவர்களுக்கு கட்சி முக்கியம் கிடையாது. கட்சி நல்லா இருக்கணும், கட்சி வளர்ச்சி, நான் நல்லா இருக்கணும், நான் பதவியில் இருக்கணும், புரியுதா? அவ்வளோதான். ஊடகங்களில் பார்க்க நான் கேட்குறேன், நீங்கள் உண்மையானவரா, ஒழுக்கமானவரா, நேர்மையானவரா? உங்கள் முகத்தை ஊடகத்தை காட்டணுன்ட்டு ஊடகம் நிற்பானா? வரமாட்டான். 1000 அயோக்கியத்தனங்கள் செய்துவிட்டு நீங்கள் ஊருக்கு பெரிய மனிதனாக இருந்தால் உங்களை சுற்றி சுற்றி தான் ஊடகங்கள் வரும். அதனால் இது பல வகையில் பழுதுபட்ட சமூகம். இந்த சமூகத்தில் இப்படிப்பட்ட மக்கள் தான் இருப்பான். இந்த மக்களுக்கு இப்படிப்பட்ட தலைவர்கள் தான் வாய்ப்பாங்க. இந்த தலைவர்களை வைத்து கொண்டு தான் நாடு போகணும். நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, சொன்ன பிறகு நடந்த சம்பவங்களை குறித்து அண்ணாமலை அவர்கள் சுய பரிசோதனை செய்தார்களா? ஏன்னா நீங்கள் சொன்னது நடந்திருக்குல்ல, மேபி இருந்திருந்ததுன்னா நம்ம ஐயா பேச்சை கேட்டு தான் நடந்திருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்காரா? இல்லை, நான் வெளிப்படையாக சொன்னேன். அண்ணாமலை, நான் 30 வயது 40 வயதில் எவ்வளவு போர்க்குணத்தோடு வேகமாக நான் புறப்பட்டனோ, 1980 கருணாநிதிக்கு திறந்த மடல் என்று எழுதி அதனுடைய புத்தகம் இப்போ இந்த இளைய தலைமுறை படிக்கிறதுக்காக திரும்ப கொண்டு வந்திருக்கோம், மறுபதிப்பு கொடுத்துருக்கோம். நான் உங்களுக்கு போகும்போது கொடுக்குறேன். கருணாநிதிக்கு எழுதி கருணாநிதிக்கு அனுப்புவேன். அப்போ நெற்றிக்கண் என்ற பத்திரிகையை நடத்தினேன். நான் 2 முறை நான் எல்லா முயற்சிகளிலும் தோற்றவன். அது நான் ஒன்றும் சொல்கிறதில்லை. ஒரு அருமையாக, அதாவது பத்திரிகை தொடங்குகிற பொழுதே தீமைகளை சுட்டரிப்பதற்காகத்தான் 3வது கண்ணாக நெற்றிக்கண் புறப்படுகிறதுன்னு சொல்லிட்டு நெற்றிக்கண்ணை தொடங்கினேன். 4 ஆண்டுகள் நடந்தது. நிறைய நஷ்டம், முடியலை. பொருளாதார வலிமை நமக்கு இல்லை, மூடிட்டோம். இப்போ காந்திய மக்கள் இயக்கமாக இருக்கும்போது ரௌத்ரம் நடத்தணும். அருமையான இதழ் அது. நீங்கள் என்றைக்கும் நீங்கள் அந்த மலர்களை ஆண்டு பார்த்தீங்க. அது 4 ஆண்டு தான் நடந்தது. 3.5 லட்சம் ரூபாய் நட்டமாச்சு, மூடிட்டோம். இப்போ அதனால் அப்பொழுதுலேருந்தே நான் கடுமையாக என்னுடைய எதிர்ப்பு கணைகளை வீசிக்கொண்டே இருந்தவன் தான். எனக்கு செடியன் ஜனதா கட்சி தலைவர், நான் போய் சேரும்போது செடியன் சொல்ல, ஐயா நீங்கள் ரொம்பவும் கடுமையாக பேசுகிறீங்க, கொஞ்சம் பார்த்து அப்படின்வார். தமிழ்நாடு முழுவதும் பட்டிமன்றம் போட்டவன் நான். இப்போவும் பட்டிமன்றங்கள் எதுக்காக நடக்குதுன்னு தெரியும். ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா, கல்யாணம் பண்ணிவிட்டு ஓடிக்கல போகலாமா, 20 வயசில் இன்பமா, 60 வயசில் இன்பமானு பெரிய பெரிய ஆராய்ச்சியெல்லாம் செய்யக்கூடிய பட்டிமன்றம் தான் இப்போ நடக்க. அப்போ நான் தமிழ்நாடு முழுவதும்
இந்த மண்ணை சீரழித்தது திமுகவா அதிமுகவா இந்திரா காங்கிரஸா? இதுதான் தலைப்பு. பட்டிமன்றத்தின் தலைப்பே பட்டிமன்ற தலைப்பே இதுதான். 3 மணி நேரம் அதற்கு தீர்ப்பு கொடுப்பேன். ஜஸ்டிஸ் பார்ட்டி தொடங்கின காலத்தந்து இப்போ வரைக்கும் என்னென்ன நிகழ்வுகள், என்னென்ன சமரசங்கள், எந்த சீரழிவுகள் வரிசையாக பட்டியல் போடுவேன். அதிமுகவும் என்ன மாதிரியான நிலைக்கு வந்து நின்று இருக்கு, காங்கிரஸ் எங்கே போய் விழுந்திருக்கு. அது ஒரு அற்புதமான நிகழ்வு. 99 பட்டிமன்றம் நடத்தி 100வது பட்டிமன்றம் திருப்பூரில் பிரம்மாண்டமாக நடத்த போன நேரத்தில் நான் மஞ்சள் காமாலையில் விழுந்துட்டேன். நான் பிழைச்சதே பெரிய அரிதான. இப்படி 3 மணி நேரம் பேசி 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 எல்லாம் பண்ணியிருக்கேன். ராணிப்பேட்டையில் ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு அடுத்து திருப்பத்தூரில் மறுநாள் அந்த பட்டிமன்றம் நடக்கணும். இரவு 11 மணிக்கு ஒரு பேருந்தோ ஒரு வாகனமோ எதுவும் கிடையாது. ஒரு கருவாடு சுமந்து கொண்டு ஒரு மெட்டடார் வேன் வந்தான். அதில் நாங்கள் 6 பேர் ஏறி உட்காந்து அந்த வாசனையில் தான் அங்கே போய் சேர்ந்தோம். என்னால் முடிந்த வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். இது புரியுதுங்களா? அதெல்லாம் அண்ணாமலைட்ட சொன்னீங்களா? இதெல்லாம் நான் நான் அண்ணாமலை என்ன சொன்னேன், நான் 30 வயது 40 வயதுகளில் எப்படி போர்க்கோலம் பூண்டு நான் செய்தேனோ அதை நான் உங்களிடம் பார்க்குறேன். அந்த கில்லர் இன்ஸ்டிங், போர் குணம் உங்களுக்கு இருக்குது. ஆனால் பாலிட்டிக்ஸ் என்பதே இட் இஸ் த கேம் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். எந்த நேரத்தில் எதுவோ அதுதான், எது சாத்தியம். அதனால தான் பாலிட்டிக்ஸ் இஸ் ஆர்ட் ஆஃப் பாசிபிள்னு ஒரு டிக்டமே இருக்குது. ஓகே, சாத்தியம் எதுவோ அதை செய்வதற்கு பெயர் தான் அரசியல். இப்போ நாம் திமுக தான் நம்ம எதிரி. அதனால் திமுகவை கடுமையாக எதிர்ப்பது என்றால் எதிர்வாக்குகள் சிதறாமல் பார்த்து கொள்ளணும். நாம் இந்த முறை அதிமுகவோடு போவோம், ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்குவோம். 2026 நோக்கி நீங்கள் போங்க. 2 ஆண்டுகள் இருக்குது. இந்த தேர்தலில் இவர்கள் விழுந்து தளர்ந்து போனால் நீங்கள் வளர்ந்து அதிமுக வந்து பிறகு உங்களோடு சேர்ந்து எழுந்தாலும் நாளை 2ஐயுமே எதிர்ப்பதா இல்லை ஒன்றை எதிர்த்து கூட்டணி அரசு அமைப்பதா முடிவெடுப்போம். ஆனால் இப்பொழுது நீங்கள் வந்து அதிமுகவை விட்டு விடுவது வேண்டாம். தனிப்பட்ட முறையில் சொன்னேன். அவர் வந்து கேட்டுக்கினாரு. மற்றபடி அண்ணாமலையாகத்தான் இருக்க முடியும். நான் போய் அவரிடம் வந்து ஐ கேனாட் இம்போஸ் மை டெசிஷன் ஆன் ஹிம், ஐ கேன் ஒன்லி சஜஸ்ட், அவ்வளோதானே. அதனால் சொல்லி பார்த்தேன். அவங்க அது சரியாக இல்லை. இதுக்காக என் வாழ்க்கையில் நான் யாரையும் வீடு தேடி போய் பார்க்கவே மாட்டேன். இந்த ரஜினிகாந்த் ஒருத்தர் தான் இந்த இப்படி இருக்கிற உலகத்தை புரட்டி அப்படி மாற்றி வச்சிடலான்னு எனக்கு திரும்ப திரும்ப சொன்னதுனால அவர் என்னை ஒவ்வொரு வாட்டியும் அழைச்சாருன்னா நான் போய் அவர் வீட்டை பார்த்துட்டு வருவேன். அதனால் கடைசியில் வரும்பொழுது கூட நான் எல்லாம் அவர் இப்படி இல்லைன்னு சொன்னார் பாருங்க. அதுக்கப்புறம் நான் பண்ணணுன்னு நான் சொன்னேன், ஐயா அடுத்து எப்போயா பார்ப்போன்னார். அவர் நல்ல என்னிடம் அன்பு சார்ந்து எனக்கு உரிய எல்லா மரியாதைகளையும் அவ்வளோ உச்சமாக கொடுத்த நல்ல மனிதன். நான் அவருடைய நல்ல பண்புகளையே நான் சந்தேகிக்கல, வரைக்கும் நான் விமர்சிக்கல அவரை. அப்போ வந்து நான் சொன்னேன், இல்லையா நான் யார் வீட்டுக்கும் தேடி வந்து பார்க்குற ஆள் கிடையாது. ஒரு லட்சியத்துக்காக நம்ம 2 பேரும் சேர்ந்து இருந்தோம். ஐயா உங்களுக்கு அரசியல் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டீங்க, இனி நான் என்ன வந்தியா பேச போகிறேன், நம்ம சந்திப்போம்யா அப்படின்னு நான் போகிறப்போ அவர் உடனே என்னை வந்து கையை பிடிச்சி குலுக்கி என்னை கட்டி பிடிச்சிட்டு ஒரு வார்த்தை சொன்னார். ஐயா இந்த அரசியல் கட்சியை ஆரம்பிக்கணும்னு நினச்சேன், ஆனால் அதில் வந்து சில காரணங்களால் என்ன முடியல, என் உடல்நிலையும் எனக்கு இடம் தரலை. ஆனால் இதில் எனக்கு ஒரு நன்மை கிடைச்சிது. என்னையான உங்களுடைய அருமையான நட்பு எனக்கு கிடைச்சது, அது எனக்கு வந்து ஒரு பெரிய நன்மையான. அன்னைக்கு வந்தவன் நான் திரும்பி போகலை. ஓகே ஆச்சா. அதுபோல் அண்ணாமலையோ மற்றவங்களோ யாருமே அடிக்கடி போய் பார்க்குறதோ சந்திக்கணும் என் கருத்தை சொல்லணும்லாம் எனக்கு ஆசை கிடையாது. சொல்ல வேண்டியது சொன்னேன், இல்லை. அதுக்கப்புறம் அவர்கள் ஒரு கூட்டணியை அமைச்சாங்க. நீங்கள் சொல்ல வந்தீங்களே இந்த அதை தான் சொல்கிறாரு பாரு, அதுதான் வயது கோளாறு. நான் எந்த நாள் இப்போ நீங்கள் வந்து அருள்மொழி ஆச்சரியமாக உங்களுக்கு இருக்கணும், நான் 55 வருஷம் அரசியல் இருந்திருக்கேன். ஒரு நாளும் கோட்டைக்கு சென்று ஒரு மந்திரியையும் நான் பார்த்து ஒரு விண்ணப்பமும் கொடுத்ததில்லை, ஒரு ஃபோட்டோ கூட வந்தது கிடையாது. ஒரு அதிகாரியிடமும் நான் போய் ஒன்றை சொல்லி விட்டு வந்தது கிடையாது. அதுக்குள்ளேயே போனதில்லை. நான் போனதே தலைமைச் செயலகத்தில் 2 முறை தான். ஒன்று ஜாதி கலவரம் தென் மாவட்டங்களில் மிக மோசமாக இருந்த பொழுது அப்பொழுது சர்வகட்சி கூட்டத்தை கலைஞர் கூட்டினார். அந்த நேரத்தில் நான் லோக்சக்தியினுடைய தலைவராக இருந்தேன். லோக்சக்தி அகில இந்திய கட்சி, எனவே அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சி என்பதனால் என்னையும் அவர்கள் அழைக்க வேண்டி இருந்தது. அந்த ஒரு முறை நான் போய் என் கருத்தை சொல்லியிருக்கேன். கோட்டைக்குள்ளே காலை வச்சது அது ஒரு முறை தான். அதுக்கப்புறம் எப்போ போனேன்னு தெரியுங்களா, ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு எடப்பாடி முதலமைச்சராகிறார்.
அமைச்சராகி ஒரு 5-6 நாள் கூட இருக்காது. ஜெயலலிதாவினுடைய உதவியாளராக இருந்த பூங்குன்றன் என்னுடைய நெருங்கிய நண்பராக பலகாலம் இருந்த சங்கரலிங்கத்தினுடைய மகன். ஓகே. அவன் சின்ன பிள்ளையிலேருந்து அவன் படித்து இன்ஜினியரிங் வர வரைக்கும் என் பார்வையிலேயே பார்த்தவன் நான். அந்த பொண்ணு அவனே ஒரு முறை எனக்கு, ஐயா ஒரு முறை கலந்துரையாடலாம் அவங்க நடந்திருக்கும்போது அம்மா சொன்னாங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழறிமணியன் மாதிரி ஒரு நேர்மையான மனிதரை பார்க்குறது கஷ்டம், அவரை நம்ம ஒரு முறை பார்க்கலாம், நீ அவரை வர சொல்லு அப்படின்ட்டு சொன்னாங்கன்னு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக ஃபோன் பண்ணான். ஐயா அம்மா உங்களை பார்க்கணுன்னாங்க, நீங்கள் வாங்கன்னு. நான் சொன்னேன், என்னால் முடியாதுப்பா, உங்கள் அம்மாவை பார்க்கணுன்னா இப்படி இத்தனை டிகிரியில் தலையை குனிஞ்செல்லாம் பார்க்க முடியாது, தலையை குனிஞ்சிட்டு இப்படியே வரணும், இப்படி ஒரு பொக்கையை கொடுக்கணும், இப்படி கை கட்டி உட்காந்துக்கணும், டேபிள் மேலே கை வைக்கக்கூடாது, நீங்கள் 1000 ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வச்சுருப்பீங்க. நான் சொன்ன வார்த்தை இப்போ சொன்னவங்களுக்கு, ஒரு அடிமைக்குரிய மரியாதை பண்புகளை எதன் பொருட்டும் எவர் பொருட்டும் தமிழறிமணியனிடம் யாரும் எதிர்பார்க்க முடியாது. அதனால் என்னை அவமானப்படுத்தி கொண்டு அங்கே அமர வேண்டிய அவசியம் நான் வரமாட்டேன்ட்டேன். இந்த முறை நான் என்ன பண்ணேன், இந்த பூங்குன்றனுக்கு ஃபோன் பண்ணேன். பூங்குன்றன் நான் எடப்பாடியை பார்க்கணும் அப்படின்னு. அது ஒரு 4 நாள் ஆகும் நினச்சேன். அடுத்த நாள் காலையிலே 11 மணிக்கெல்லாம் ஐயா உங்களை வர சொல்லியிருக்காரு. மறுநாள் காலையிலே, நான் இன்னைக்கு சாயந்தரம் சொன்னேன், காலையில் 12 மணிக்கு ஐயா வர சொன்னார். நான் போனேன். அங்கே தம்பித்துறையிலேருந்து வெளியே எல்லாரும் உட்காந்துருந்தாங்க, நானும் போய் உட்காந்தேன். எல்லாம் உங்களுக்கு பரிச்சயப்பட்டவங்க. நான் யாரையுமே திரும்பியும் பார்க்க மாட்டேன். எனக்கு யாரிடமும் போய் அவங்கள அன்பாக போய் நெருங்கி எனக்கு யாரிடமும் எதுவும் செய்ய அவசியம் இல்லை. நான் போய் உட்காந்து ஒரு 2-3 நிமிஷத்துலேயே எடப்பாடி கூப்பிட்டாரு. நான் போனேன். எடப்பாடிக்கு ஆச்சரியம், ஏதோ ஒரு பர்சனலாக ஒரு கோரிக்கையோடு இவர் வந்திருக்காரு. அவராண்ட ஒரு மனுவை கையில் கொடுத்தேன். என்னையா இதுன்னாரு. ஐயா 2 கோரிக்கைகளுக்காக உங்களை சந்திக்க வந்திருக்கேன். நான் இதுவரைக்கும் இந்த கோட்டைக்கு எந்த மந்திரியும் எந்த முதல்வரை சந்திச்சதில்லை, முதல் முறை உங்களால் ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்லுங்க யாருன்னாரு. ஒன்றும் இல்லையா, இந்த மதுக்கடைகளை 500 கடைகளாக உங்கள் மேடம் மூடினே வந்தாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ புதுசாக வந்திருக்கீங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் உங்கள் பக்கம் ஒரு ஆதரவை தரணும், உங்கள் மீது ஒரு மதிப்பு கூடணும்னு நினச்சா நீங்கள் ஒன்று செய். என்னையானார், மதுவிலக்கு கொண்டு வாங்க. இன்றைக்கி சீரழிஞ்சு கிடக்கிறது அதனால தான். நீங்கள் கருணாநிதி மதுவிலக்கை ரத்து செய்தார், எடப்பாடி மதுவிலக்கை பூரணமாக கொண்டு வந்தார். வரலாறு பேசு, நீங்கள் வரலாற்று மனிதராவீங்க, அது செய்யுங்க. அவர் பார்த்தாரு. சரிங்கய்யா, அடுத்து என்னையான ஒன்றும் இல்லையா, இந்த லோகாயுக்தான்னு ஒன்று வச்சுருக்கோம், அதை நானும் பார்க்குறேன், அதில் ஒன்றுமே இல்லையா, அது ஒரு டீத்லெஸ் பாடியாக இருக்கு, எந்த அதிகாரமும் இல்லை. கர்நாடகாவில் பாருங்கள், முதலமைச்சராக இருந்த எடியூரப்பாவையே ஆட்சி நாற்காலியிலேருந்து குப்புற தள்ளுற அளவுக்கு அது அதிகாரம் உள்ளதாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கர்நாடகாவில் இருக்கிற லோகாயுக்தா என்ன வடிவத்தில் இருக்கு, அதை அப்படியே தமிழ்நாட்டை அறிமுகப்படுத்துங்கன்னு. அப்படியாயா, சரி பார்க்கலாயா அப்படின்னு சொன்னார். சொன்ன பிறகு அடுத்து என்னையானார், வேறு ஒன்றும் இல்லையா, இந்த துறைமுகத்திலேருந்து மதுரை வாயில் வரைக்கும் ஒரு மேம்பாலம் போடுறத பண்ணி அது போய் தேவையில்லாமல் அப்படி நின்று போச்சு. அது உள்ளே எதனால் நின்று போனதுன்னு நமக்கு தெரியும், நின்று போனது, அதையாவது விரைவுபடுத்திங்க. அதை மட்டும் கையில் எடுத்துக்கினாரு. ஓகே, அதை பற்றி ரொம்ப வேகமாக பேசினார். அதெல்லாம் செஞ்சிடலாம் ஏன், அதை பண்ணிடலாம் ஏன், நம்ம பொதுப்பணித்துறையிலேயே நம்ம இருந்த எல்லா அனுபவத்தையும் என்ன பண்ணிடலாம் ஏன்னார். அவ்வளோதான் சொல்லிவிட்டு அந்த பக்கமாக பத்திரிகையாளர்கள் யார் போய் முதலமைச்சரை பார்த்தாலும் போய் நின்று நம்ம முதல்வரை பார்த்தேன், இதை சொன்னேன் பேட்டி கொடுக்குறது ஒரு பக்கம் கூட்டமாக இருக்கும். அதனால் நான் அந்த பக்கம் போகலை. ஓகே, நான் அதை ஒரு விளம்பரமாக நினைக்கிறேன். இந்த 2 இந்த மனிதன் செய்யட்டும், நாட்டுக்கு நல்லது, யார் ஆண்டா என்ன கொடுத்துட்டு வந்தேன், அவ்வளவுதான். அவர் செய்ய மாட்டான்னு நமக்கு தெரியும், முடிஞ்சு போச்சு. இதோடு இப்போ நான் சேலத்தில் கல்லூரியில் பேசுறதுக்காக போகிறேன். அந்த நேரம்தான் இவர் கூட்டணியை பாஜகவிடமிருந்து முறித்து கொண்டு வெளியே போகிறார், இஸ்லாமிய மக்கள் சிறுபான்மை மக்கள் ஆதரவை பெற வேண்டும், அப்போதுதான் வெற்றி கிடைக்கும் என்று ஒரு கணக்கு போட்டு போகிறார் என்று செய்திகள் வருது. அதனால் நான் என்ன பண்ணேன், ஐயா உங்களை பார்க்கணும், நான் இங்கே கல்லூரியில் பேச வந்திருக்கேன் அப்படின்னு. வாங்க ஐயா உடனேன்னு சொல்லிட்டு அவர் பிஏ வச்சு வரத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணார். நான் அங்கே ஒரு 3-4 காரில் என்னுடைய கட்சி நண்பர்கள் எல்லாம் ஒரு
போனோம், ஒரு 15-20 பேர் போனோம். அப்போ அவன் வந்து பிஏ வந்து ஐயா வந்து ஐயாவோட தான் பேசணும்னு விரும்புகிறாரு தனியாக, அப்புறம் நீங்கள் எல்லாம் சேர்ந்து பார்க்கலான்னு சரி நான் உள்ளே போனேன். ஓகே, 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் எடப்பாடி பழனிசாமி 90 நிமிடங்கள் எடப்பாடியோடு நான் உட்கார்ந்து கொண்டு பேசினேன். நான் எல்லாவற்றையும் சொன்னேன், இதை பாருங்கய்யா, இந்த கூட்டணியை முறிக்காதீங்க, நீங்கள் வந்து எந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர்னு கொஞ்சம் யோசிங்க. திமுகவால் வெளித்தள்ளப்பட்டவர் உங்களுடைய தலைவர் எம்ஜிஆர். வெளித்தள்ளப்பட்ட எம்ஜிஆர் மக்களிடம் திமுகவை பற்றி என்ன சொன்னார்? திமுக ஒரு தீய கட்சின்னார். அது தீய கட்சி, தீய கட்சி, தீய சக்தின்னு சொல்லினே இருந்தார். மக்கள் முழுவதுமாக தன் பக்கம் திரும்புகிறார் போல் பண்ணி ஆட்சியிலும் வந்து அமர்ந்து அவர் மக்கள் ஆதரவோடு இருந்து மறைந்தார். நோக்கம் வந்து திமுக எதிர்ப்பு தான். பிறகு வந்த ஜெயலலிதா ஒருபடி மேலே போய் கருணாநிதி தீய சக்தின்னு திரும்ப திரும்ப சொன்னாங்க. எம்ஜிஆர் அப்படி தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்த மாட்டார். அவருக்கு நீண்டகால நண்பர் வேற. இவரால் அவர் பயன் பெற்றிருக்கிறார், பயன் பெற்றிருக்கிறார். அதனால் அவர் கட்சியிலேயே கலைஞர்னு தான் சொல்வார். கருணாநிதின்னு யாராவது இவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக சொன்னால் ஒத்துக்க மாட்டார், எம்ஜிஆர் ஒத்துக்க மாட்டார். இன்னைக்கு வந்து ஸ்டாலினுக்கு பக்கத்திலேயே இருக்காரு நம்ம சேகர் பாபு. எப்பேற்பட்ட மனிதர் அவர். இந்த சேகர் பாபு சட்டமன்றத்தில் கலைஞர் இருக்கிற பொழுதே அதிமுகவில் உட்கார்ந்து கொண்டு ஜெயலலிதாவை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு எவ்வளவு கீழிறங்கி என்னென்ன தரக்குறைவான விமர்சன தாக்குதலை கலைஞருக்கு எதிராக நடத்தி இருக்கிறார் என்பதை சட்டமன்ற நடவடிக்கை புத்தகத்தை பிரித்து பார்த்தாவே போதும். உண்மை. ஆனால் அது ஜெயலலிதா ரசிப்பார், ஜெயலலிதா ரசிப்பார், எம்ஜிஆர் ரசிக்க மாட்டார். கருணாநிதி என்று சொல்வதை ரசிக்க மாட்டார். அப்போ கருணாநிதியை வந்து இது கட்சியை தீய கட்சின்னு எம்ஜிஆர் சொன்னார். ஜெயலலிதா தீய சக்தி கருணாநிதின்னு தனிப்பட்ட முறையில் தாக்கு நடத்தினார். ஆக உங்களுக்கு எதிரி வந்து திமுக தான்யா, வேறு என்னையா அரசியல்? கொள்கையில் உங்கள் 2 பேருக்கு வேறுபாடு உண்டா? ஒன்றும் கிடையாது. நீங்கள் தமிழ் வாழ்கன்னா அவங்க தமிழ் வாழ்க, நீங்கள் இந்தி ஒழிகன்னா அவங்களும் இந்தி ஒழிக. எல்லாமே மாநிலங்களுக்கு அதிக உரிமை வேணும். ஒவ்வொன்றா எடுத்தால் நீட்டு வரைக்கும் நீங்கள் எடுத்தீங்கன்னா அவங்கள நீட்டு 2 பேருமே ஒன்று தான். திமுக எதிர்ப்பு தான் கொள்கை, அவ்வளோதானே. இது ஒரு தானே உங்கள் கொள்கை, அதை விட ஏன் விடுறீங்க? அதனால் தயவு செய்து நீங்கள் இந்த பாஜகவோட கூட்டணியிலே இருங்க. உங்களுக்கு வேண்டியது என்ன இல்லையா? அண்ணாமலை பேசுகிறதெல்லாம் சரியாக இல்லை. அவர் ரொம்ப நல்லா பேசினார், ரொம்ப யதார்த்தமாக பேசினார், இனிமையாக யதார்த்தமாக அன்பாக. ஒரு இடத்துல கூட ஒரு சின்ன முகச்சுளிப்பு கூட இல்லாமல் அவருடைய நிலைப்பாட்டை அழகாக வெளிப்படுத்தினார் இல்லையா? அண்ணாமலை போக்கு எனக்கு பிடிக்கலை, அவர் எங்கள் தொண்டர்களே வந்ததை ஏற்றுக்கலை, அவர் எல்லை மீறி பேசுகிறாரு அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், பாருங்கய்யா, நான் வந்து தேசிய கட்சியிலேருந்து வந்தவன். நீண்ட காலம் என் தொடக்கமே தேசிய கட்சி தான். இந்த தேசிய கட்சிகளுக்கு ஒரு வரலாறு உண்டு. இந்திரா காந்தியின் வருகைக்கு முன்பு வரையில் 1966 இந்திரா காந்தி பிரதமர் ஆனாங்க. 67க்கு முன்பெல்லாம் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய மாநில கட்சியினுடைய முடிவை மாநில தலைவர் தான் எடுப்பார். அந்த மாநில கட்சி தான் அந்த முடிவெடுத்து செய்ய. தேசிய கட்சியாக இருந்தாலும் தேசிய கட்சியாக இருந்தாலும் நீங்கள் எந்த முடிவும் மாநில தலைமை தான். காரணம் அப்போ தமிழ்நாடா காமராஜர் இருந்தார். ஆனால் இன்னைக்கு எல்லாருமே வந்து டெல்லி தான் சொல்லுவாங்க. அதை அவர் தான் முதல்ல மாற்றினார். ஓகே, அந்த டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவரை சென்ட்ரலைஸ்டுன்னு மாற்றின முதல் பெண்மணி இந்திரா காந்தி. இன்னைக்கு அது எல்லா தேசிய கட்சிகளுக்கும் அந்த நோய் பொருந்தி போச்சு. இப்போ மாநில தலைவர் என்பவர் தேசிய கட்சி எதை சொல்கிறதோ அதை செய்வதற்காக மட்டும் இருப்பவர், மீறி ஒரு வார்த்தை பேச முடியாது. இவர் மாநில கட்சிக்கு தான் தலைவரியா, இவர் சொல்லி ஒன்றும் ஆக போகிறது இல்லை. நீங்கள் உங்களை வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அவர் கூப்பிட்டுருக்காரு, நீங்களும் போனீங்க. எடப்பாடிக்கு இது பன்னீர்செல்வத்துக்கு அவர் அழைப்பு கொடுக்கல, டிடிவி தினகரனுக்கு அழைப்பு கொடுக்கல, சசிகலாவுக்கு அழைப்பு கொடுக்க, உங்களை மட்டும்தான் கூப்பிட்டுருக்காரு. இது எவ்வளோ பெரிய வாய்ப்பு உங்களுக்கு இதை பயன்படுத்துவதற்கு. கூப்பிட்டது மட்டுமில்லை, அவர் பக்கத்து நாற்காலி போட்டு உங்களை உட்கார வச்சு பேசினார். இடது பக்க நாற்காலியில் உங்களை உட்கார வச்சு அந்த கூட்டணியில் பேசினார். அந்த அளவு டு தட் எக்ஸ்டென்ட் ஹி ஹஸ் கிவன் வெரி மச் இம்பார்ட்டன்ஸ் டு யூ. அதை ஏன் நீங்கள் வீணாக்குறீங்க? மேலே இருக்கிற தலைவர்களோடு பேசுங்க. நான் அண்ணாமலையோட பேச மாட்டேன், நான் கூட்டணி நான் மேலே இருக்கிறவங்களோட பேசுவேன், அமித்ஷாவோட தான் பேசுவேன். மேலே பேசுங்க, கூட்டணி உடைக்காதீங்க. இல்லையா அண்ணாமலை இப்படியா பண்ணுறாருன்னு தீவு சொன்னார். இல்லையா அண்ணாமலை வந்து ஏதாவது உங்களுக்கு நெருடல் இருந்தால் நான் அண்ணாமலையிடம் பேசுகிறேன்.
2014 ஒரு கூட்டணியை உருவாக்குற முயற்சியில் ஈடுபட்டு அது 19.5 விழுக்காடு வாக்குகளையும் 75 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்கக்கூடிய நிலையையும் நான் உருவாக்கின அனுபவம் இருக்குது. அதனால் நான் பேசுகிறேன், நீங்கள் தயவு செய்து நினைக்காதீங்க முஸ்லீம்கள் வாக்களிப்பாங்கன்னு மறந்து யோசிக்காதீங்க. நீங்கள் முழுக்க குடியுரிமை சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களிச்சிங்க. அப்போ குடியுரிமை சட்டம் என்பது இஸ்லாமியர்களை தவிர்த்தவர்களுக்கானதுன்னு தான் அங்கே இருக்குது. எப்படி அந்த இஸ்லாமியர்கள் ஒத்துப்பாங்க? உங்கள் மேலே எப்படி திடீர்னு ஒரு நம்பிக்கை வரும்? இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் பிஜேபியோடு நெருக்கமாக இருந்துவிட்டு நான் இப்பொழுது பிஜேபி எதிர்க்கன்னு சொன்னால் உடனே ஒத்துப்பாங்களா? தவறு செய்யாதீங்க அப்படின்னு சொன்னேன். நான் பார்ப்பேன், ஏன் யோசிப்போம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு மேலே அவருக்கு எந்த வித கமிட்மெண்ட்டும் வரல. இது சரிங்கய்யா நான் கேட்டுக்கிட்டார். ஆனால் அண்ணாமலை மேலே இருக்க வருத்தத்தை மட்டும் திரும்ப வெளிப்படுத்தினார். சரி, நம்ம சொல்ல வேண்டிய சொல்லிட்டோம், வந்துட்டோம். இந்த அளவுக்கு நான் போய் நின்றேன்னா இதில் எனக்கு என்ன சுயநலம் இல்லை? இப்படி இதில் போய் நின்று ஒரு வலுவான கூட்டணி அமைத்து நான் போய் இதில் நாடாளுமன்றத்தில் நின்று எம்பியாக போய் வாங்க போய் பேசுவோம், ஒன்றுமே கிடையாது. அப்படியே நீங்கள் காமராஜர் மக்கள் கட்சி சார்பாக நீங்கள் ஒரு எம்பியாக நின்று போனீங்கன்னா வருஷத்தில் என்னைக்காவது ஒரு நாள் 4 நிமிஷம் வாயை திறக்க உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பான். புரியுதுங்களா? இந்த 4 நிமிஷத்தில் நீங்கள் பேசலாம், ஒன்றும் பண்ண முடியாது. எம்பிக்கு உண்டான சகல விதமான சலுகைகளையும் அனுபவிக்கலாம். சலுகைகளை அனுபவிப்பது தான் எனக்கு முக்கியம்னா நான் தொடக்கத்துலேருந்து 1000 சமரசங்களில் ஈடுபட்டு எம்ஜிஆர் என்னை அழைத்த பொழுதே போய் இன்றைக்கி அதிமுகவிலேயே பெரிய ஆளாக வந்திருப்பேன். நீங்கள் 80களின் முடிவில் கன்னியாகுமரியில் இருந்து ஆரம்பித்து காஷ்மீர் வரை ஏக்தா யாத்திரைன்னு நடத்தினார் முரளி மனோகர் ஜோஷி. அந்த யாத்திரையில் முரளி மனோகர் ஜோஷிக்கு ஏற்பாடுகளை கவனிக்கக்கூடியவராக வந்தவர் தான் மோடி. அன்னைக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி சொன்னார் துக்ளக் ஆஃபீஸில், நானும் 15 நாட்டில் ஒரு முறை பேசுவோம், ஒவ்வொரு 15 நாட்டில் ஒரு முறை நான் துக்ளக் ஆஃபீஸ் போவேன், சூரியனுக்கு கீழே உள்ள அனைத்து செய்திகளையும் 2 பேரும் பரிமாறிக்கின்னு பேசுவோம். அந்த நேரங்களில் ஆடிட்டர் நம்ம இப்போ துக்ளக் ஆசிரியராக இருக்கிற குருமூர்த்தி வருவார், 3 பேருமே பேசுவோம். ஒரு நாள் திடீர்னு குருமூர்த்தி என்ன சொன்னார், மணியன் சார் பேசன் பிரிட்ஜை தாண்டிச்சுன்னா உங்கள் ஜனதா கட்சியே இல்லை, ஏதோ தமிழ்நாட்டில் காமராஜர் தொண்டர்கள் கொஞ்சம் அப்படி இருக்கிறீங்க, ஏன் உங்கள் திறமையெல்லாம் வீணாக்குறீங்க, நீங்கள் வாங்க. முரளி மனோகர் ஜோஷி ஏக்தா யாத்திரையை தொடங்குகிறார், அவரிடம் நான் உங்களை அறிமுகப்படுத்துகிறேன், தேசிய அளவில் உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும், அதனால் நீங்கள் வாங்க அப்படின்னு நான் சொன்னேன். என்னால் முடியாதுங்க, அப்படியெல்லாம் என்னால் சிந்திக்க கூட முடியாதுங்க அப்படின்ட்டேன். உடனே அவர் என்ன சொன்னார், நீங்கள் சொன்னால் கேட்பாருன்னாரு. இந்த விளையாட்டுக்கெல்லாம் நான் வரல, அவர் விரும்பினா நீங்கள் கூப்பிடுங்க, நீங்கள் கூப்பிட்டு அவர் வந்தால் சேர்த்துங்க, என்ன இழுக்காதீங்கன்னு சொல்லிட்டார். ஸோ அன்றைக்கி நான் போயிருந்தேன்னா இப்போ ஏறக்குறைய 40 வருஷமாக இருக்குமே. தமிழிசையே நான் 25 ஆண்டுகளாக நான் பிஜேபியில் இருக்கிற சீனியர் லீடர்னு சொன்னால் நான் 40 வருஷத்துக்கு முன்னே சீனியர் மோஸ்ட் லீடராக இருப்பேனே. அப்போ பிஜேபி இன்றைக்கி அண்ணாமலையாலேயே இவ்வளோ தூரம் செய்ய முடியும்னா தமிழர் மணியனுக்கு இறைவன் கொடுத்த ஆற்றலுக்கு இதை விட 100 மடங்கு செஞ்சுருப்பேனே. அதல்ல, என் நோக்கத்துக்காக நான் எதுவுமே செய்யலை. இந்த கட்சியை இந்த தேர்தல் காலத்தில் இந்த கூட்டணியை வீழ்த்தினா 2026 நோக்கி போகிற பொழுது இதனுடைய அந்த இறுக்கம் தளர்ந்து போகும். ஒரு மாற்று அரசியலுக்கான வாய்ப்பு இருக்கும். அதுக்காகத்தான் இவர்கள் சொன்னேன், கேட்கலை. அதனால் இவர்கள் அமைச்ச கூட்டணி என்ன, நான் தெளிவாக சொல்கிறேன், இதுவே ஜாதி கூட்டணி தானே. நீங்கள் பிஜேபி அமைத்த கூட்டணியில் ஒரு முகமாக நீங்கள் நிறுத்தி பாரிவேந்தர் இருக்காங்க, ஏசிஎஸ் இருக்காங்க, எல்லா தேவநாதன் யாதவ், அப்புறம் ஜான் பாண்டியன், இவங்க எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட சமூகம், அந்தந்த சமூகத்தின் பிரதிநிதிகள். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமே அவர்கள் வாக்கு வங்கி வைத்திருப்பவர்கள். இதில் வடக்கு மாநிலங்கள் வடக்கு பகுதியில் வலிமையாக இருக்கக்கூடிய வாக்கு வங்கி ஒரு 5 விழுக்காடு உள்ள ஒரே கட்சி பாமக, மற்றபடி யாரும் கிடையாது. நிச்சயமாக ரொம்ப நீளமான ஆழமான தேர்தல் குறித்து உங்களுடைய கருத்துரைகளை வழங்கியிருக்கிறீங்க. அதே போல் உங்களுடைய பொதுவான ஆலோசனைகளையும் வெகுஜன மக்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க. எங்களுக்காக உங்களுடைய வருகனையும் கருத்துக்களையும் ஆழமாக பதில் மிக்க நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி அருள்மொழிவர்மன். நன்றி. இந்த உங்களுடைய ஊடகம் இன்னும் பெரிதாக வளர வேண்டும். வாழ்த்துக்கள். நன்றி.